ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நம சதசே நம சதசஸ்பதயே. யஸ்மாத் சர்வம் சமுத்பன்னம் ஜகதேதச்சராச்சரம் இதம் நமோ நடேஷாய தஸ்மை காருண்யமூர்த்தயே. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருதசேகரம் தட்சிணாபிமுகம் தேவம் தட்சிணாமூர்த்திமாஸ்ரயே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் வல்ல உமையொரு பாகனுடைய திருவருளினாலே சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியும் சைவ சாஸ்திர பிரச்சார சபையும் இணைந்து நடத்துகின்ற இந்த தத்துவ பிரகாசிக்க தொடர் வகுப்பில் இன்றைய தினம் 4வது நாளாக 18வது ஸ்லோகம் முதலாக 17வது ஸ்லோகம் முதலாக காண இருக்கின்றோம். சைவாகமங்களிலே 3 பொருள்கள் தெளிவாக விளக்கப்படுகின்றன. அவை பதி, பசு, பாசம். இந்த பதி பசு பாசத்தை யார் நன்கு அறிகிறார்களோ அவர்களே சிறந்த ஞானிகள், அவர்களே மோட்சம் பெற்றவர்கள் என்றெல்லாம் சாத்திரம் சொல்லுகிறது. இப்பொழுது நாம் பதியை பற்றியும் பசுவை பற்றியும் ஓரளவுக்கு இலக்கணங்களை இதுகாரும் அறிந்தோம். இந்த 17வது ஸ்லோகம் முதலாக 3வது பதார்த்தமாகிய பாச பதார்த்தத்தை இனி விளக்க இருக்கின்றார் நூலாசிரியர் போஜதேவர். இந்த பதி பசு பாசம் 3ம் அனாதி என்று பார்த்தோம். அதிலே பதி என்பவன் ஞானஸ்வரூபம், ஆனந்த வடிவமானவன், சச்சிதானந்த ஸ்வரூபன் என்றெல்லாம் பதி லட்சணம். பசுவானவன் சித்கணனாக ஞானவானாக இயல்பாகவே இருந்தும் அந்த பசுவனுடைய சைத்தன்யமானது பாசத்தாலே மறைக்கப்பட்டு இருப்பது, அதன் காரணமாக அவன் பசுவெனப்பட்டது என்றும் அந்த பாசத்திலிருந்து அவன் விடுபடுவது மோட்சம் என்றும் நாம் இதுகாரும் அறிந்தோம். இது எவ்வாறு என்பதை ஆகமங்கள் கூறுவதை தமிழ் மறை நூல்களிலே திருமூலர் தனது திருமந்திரத்திலே மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இந்த 3க்கும் இலக்கணம் என்னங்கிறது. என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான், என்னை உன்னை பாரா மறைத்ததுவே பாசம் என்றான், இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முக்தராம். என்ன சொன்னார்? இந்த திருப்பதார்த்த ஞானத்தை யார் அறியறானோ அவன் முக்திக்கு தகுதியானவன். இந்த திருப்பதார்த்தமான சைவ சித்தாந்த விஷயங்களை கேட்பதே பாபத்தை போக்கும். அவ்வாறு இருக்க நீங்கள் எல்லாம் பயில்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய பாக்கியசாலிகள் நீங்கள். அந்த வகையிலே இந்த பதி என்பவன் ஞானமே வடிவமானவன். என்னை அறிவென்றான்
என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றார். நமக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம்தான் பிரம்மா, ஆனந்தோ பிரம்மான். அப்படி அந்த கடவுளை இந்த உயிர்கள் காண முடியாமல் ஒரு திரை போட்டு இருக்கு பாருங்க. அந்த திரை தான் பாசங்கள். இப்போ நம்ம பாசத்தை பற்றி படிக்க போகிறோம். பாசம் என்றால் என்னன்னா, நம்ம தமிழில் பாசம்ன்றது அன்பை பாசம் என்று கூறுகிறோம். இந்த பாசம் அல்ல. பாசம் என்பதற்கு பிணைப்பு என்று அர்த்தம், எது மறைப்பு என்று அர்த்தம். இந்த மறைப்பு இருக்கிற வரைக்கும் நம்மால் வெளியே பார்க்க முடியாது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எவ்வளவோ உதாரணங்கள் இருந்தாலும், ஒரு பெரிய வைரக்கல் நன்றாக பட்டை தீட்டப்பட்டு நன்னா ஜொலிச்சுன்னு இருக்கு, ஒளி வீசிக்கொண்டு இருக்கின்ற ஒரு வைரக்கல். அதன் மீது நல்ல கருமையான களிமண் எடுத்து பிசைந்து உருட்டி அந்த வைரக்கல் மேலே வைத்து நாம் அமுக்கி மறைத்து விட்டால் அந்த வைரத்தினுடைய வெளிச்சம், ஒளி வெளியே தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்போ அந்த அந்த கல்லினுடைய வெளிச்சத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் என்ன செய்வது? யாரையாவது போய் ஒரு கருத்து கேட்டு, அதில் ஒருத்தர் சொல்கிறார், தினம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை விட்டுண்டே வா, அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சிடும், அதுக்கப்புறம் உனக்கு வெளிச்சம் தானாக தெரிஞ்சிடும். அதுபோல் ஒரு ஆலோசனை சொல்கிற மாதிரி குருவை போய் அணுகி அவர் தீட்சை பண்ணி தினம் கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை பண்ணி, நமஹா ந மமகாரம்னு அர்த்தம். நமஹாங்கிற சொல்லுக்கு பொதுவாக எல்லாரும் நமஸ்காரம்னு சொல்லிட்டு போயிடுவா. ந மம மகன மமகாரம் எனக்கு வேண்டாம், ஆணவத்தை போக்குன்னு நம்ம வேண்டுறோம். அப்படி அந்த தனம் சுவாமியை நமஸ்கரிக்கிறதால பூஜையால் என்ன ஆகுறது? புரியந்தே சர்வ கர்மாணி, முன் சொன்ன மாதிரி வினை பயன்கள் முற்று பெறுகிறது. ஜாயத்தே ஞானம் ஆத்மனி, ஆத்மாவில் ஞானம் வருது, அதான் பூஜை. ஆகையினால இவன் தனம் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமியை நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருந்தான்னா, நான் என்ற ஆணவ மலமும் போய் அந்த வைரம் போல் இவன் பிரகாசிக்கிறான். இதுதான் தத்துவம். இப்படியாக பதி பசு பாசம் என பகல் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே, திருமூலர் சொல்லுகிறார். நாம் ரெண்டு பார்த்துட்டோம், பதியை பார்த்தோம், பசுவை பார்த்தோம். இந்த ரெண்டுல மூன்று விதமாக இருக்கு. எல்லாம் அறிந்தவன் பதி, அறிவித்தால் அறியக்கூடியவன் ஆன்மா. குரு அறிவித்தால், குரு ஞானத்தை கொடுத்தாருன்னா இவன் கடவுளை பார்க்க முடியும். அறிவித்தால் அறிபவன் ஆன்மா. இந்த பாசம் இருக்கே, அறிவித்தாலும் அறியாது. அதான் மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ரெண்டு பேரும், பாசமோ அல்லது பத்தியோ பசுவோ, நேரடியாக சுவாமிகிட்ட போக முடியாது. பசுவாக இருக்கிறவனும் சுவாமி அடைய முடியாது. யாவத்து பசுத்துவம் தாவத்து ந மோட்சா சித்தியதி. பசுத்தன்மை இருக்கிற வரைக்கும் மோட்சம் கிடையாது. பாசம் அவர் சுபாவ நிர்மலர்கிட்ட இந்த மலமெல்லாம் போகவே முடியாது. அதான் சொன்னார், இந்த பதியை சென்று அணுகா பசு பாசம்னார். சரி, இவா ரெண்டு பேர் தான் அங்கே போக முடியாது. அவர் அருள் பண்ண இங்கே வந்தா, நம்ம மனசை திறந்து வச்சு சுவாமியை தியானம் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்னார், பதி அணுகில், குரு வாயிலாக பதி நம்மை அணுகினால் இந்த ரெண்டுமே நிற்காது. ரெண்டுமே சூரியனை வெளிச்சத்தை கண்ட இருள் போல ஓடி போயிடும். பசுத்துவமும் போய்விடும், பாசத்தன்மையும் போய்விடுகிறது. இதுதான் சித்தாந்தம். அப்படியாக இந்த பதி பசு பாசத்தில் மூன்றாவதாக விளங்கக்கூடிய பாச பதார்த்தத்தை இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு காண்பிக்கிறார். பாசாஸ்சதுர்விதாஸ்யு பும்சோ மல கர்மஜௌ மதௌ பிரதமௌ மாயீய திரோதாயக சிவசக்தி
சமுத்பவௌ சான்யௌ. மற்றொரு முறை படிக்கிறேன். பாசாச்சதுர்விதாः ஸ்யுः பும்சோ மலகர்மஜௌ மதௌ பிரதமௌ மாயீய திரோதாயக சிவசக்தி சமுத்பவௌ சான்யௌ. இதனுடைய அன்வயக்கிரமான பதபதார்த்தத்தை பார்ப்போம். பதங்களை ஸ்லோகங்களில் பதம் பிரிச்சுட்டு பதார்த்தங்களை முதலாவதாக பும்சஹா. பும்துவம் என்றால் அனுபவிக்கும் தன்மை பெற்ற ஆன்மான் அர்த்தம். புமான். இந்த பும்ஸ்துவம் புருஷத்துவத்தை கலாதி பஞ்சகத்தாலே அடைந்தவன் புருஷ தத்துவம்னு சொல்லப்படுறது. அவன்தான் போக்தாவாக இருக்கும் ஆன்மாவுக்கு தான் புமான்னு பேர். அப்படிப்பட்ட பும்சஹா ஸ்லோகத்தில் பும்சஹான்னு போட்டார். அதற்கு ஆன்மாவிற்குன்னு அர்த்தம். பும்ஸ் தத்துவம் என்கிற புருஷ தத்துவம் செயற்கை உள்ள சகலரான ஆத்மாவிற்கு. பும்சஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சகலாத்மாக்களுக்குன்னு அர்த்தம். பாசாஹா இரண்டாவது பதம். பாச பதார்த்தம் அதாவது பசுக்களுக்கு பந்தகமாக இருக்கக்கூடிய பாசங்கள், பாசப்பொருள்கள் எனப்படுகிற மலமானது. இந்த பாச கூட்டத்தை பாசாஹா பன்மையில் சொன்னார். சதுர்விதாக 4 வகை என்று இந்த நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். சதுர்விதாக சதுஷ்பிரகாராக 4 வகைப்படுபவை. எவை அவை? மலம், கண்மம், மாயை, திரோதானம் என்பனவாம். அவை 4 ஸ்யுஹு. இவ்வாறாக 4 வகை ஆகும். பன்மையில் ஸ்யுஹுன்னா வினைச்சொல், பவேயுகுன்னு அர்த்தம். இப்படி ஆகும். 4 தான் பாசம்னு இந்த நூலாசிரியர் சொல்றார். அடுத்தபடியாக மல கர்மஜௌ. அந்த 4ல் அந்த ஆணவ மலம், ஆணவ பாசம், கண்ம பாசம் என்று தோன்றிய 2 வகை பாசங்களும் த்விவச்சனம் இருக்கு. மல கர்மஜௌ. மலத்தாலும் கர்மத்தாலும் ஜான்னா ஜனித்தது தோன்றியவையான பிரதமௌ முன்னாடி 2. இந்த 4 2 விதமாக பிரிக்கிறார். முதல் 2 பாசம்னு பிரிச்சுக்க போறார். மல கர்மஜௌ பிரதமௌ இது 2 முதன்மையானதான். அப்படி முதன்மையானவை மதௌ என்று கருதப்பட வேண்டியவை. இந்த 4 பாசத்தில் முதன்மை எதுக்கு கொடுக்கிறது? வரிசை கிரமம் ஏதாவது உண்டான்னா உண்டு. பலவத்தமாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப பலவத்தரமாக இருக்கிறது எது? ஆணவ மலம். அதற்கு அடுத்ததாக இருப்பது கர்ம மலம். இந்த 2ஐயும் மல கர்ம ஜௌனார். இதை தான் பிரதமவு மதவு. இவை அந்த 4 பாசங்களுக்குள்ளே இந்த 2 பாசங்களும் முதன்மை பெற்றவைகள். அடுத்ததாக 3வது பாசத்தை சொல்றார். மாயேயம். மாயாக்கியம் அதாவது மாயை என்று சொல்லக்கூடிய பாசமானது. மற்றொன்று திரோதாயிகம். ஸ்லோகத்தில் இருக்கு இல்லையா? திரோதாயக மாயீய திரோதாயக அப்படின்னு இருக்கு. திரோதாயிகம். திரோதானம் என்றால் மறைத்தல். நம்ம சுவாமியை மறைக்கிறதால தான் திரைன்னு சொல்கிறோம். இந்த திரை என்ன பண்ணுது? சுவாமியை மறைக்குது. ஆச்சாரியர் விளக்கனா சுவாமியை தரிசனம் பண்ண அதே திரையே விலகி நமக்கு காட்சியும் கொடுக்குது. எந்த திரை மறைத்ததோ அந்த திரையே இறைவனை காண்பதற்கு காட்சியும் தருகிறது. அதான் அந்த திரைக்கு உள்ள தத்துவார்த்தம். அதுபோல தான் இந்த பாசங்கள் உண்மையை மறைத்து நம்ம இந்த உலக வாழ்க்கையை நுகரும்படி செய்கிறது. அதே திரோதான சக்தி, சக்தி நிபாதம் பக்குவப்பட்ட பொழுது, மல பரிபாகம் வந்த பொழுது விலகி அதே அருட்சக்தியாக நமக்கு அனுகிரகம் செய்கிறது. இதுதான் இந்த சித்தாந்தம். திரோதாயிகம்.
அப்படி திரோதான கிருத்தியத்தை செய்யக்கூடிய மறைத்திடுவது என்கிற சிவசக்தி சமுத்பவவு. இந்த மாயைக்கும் ஒரு சக்தி வேணும். மாயையிலேருந்து எல்லாத்தையும் உண்டாக்குறதுன்னா அம்மா மாதிரி அது ஒரு உபாதான காரணம். அதுக்கு ஒரு சக்தி வேண்டாமா? மாயையும் ஒரு இறைவனுடைய சக்தி. அதே போல திரோதான சக்தி இதுவும் சிவசக்தி தான். சக்திங்கிறது வெவ்வேறு கிடையாதுன்னு நம்ம முன்னாடியே சக்தி லட்சணத்தில் பார்த்துட்டோம். ஏகைவார்த்தத்தை ஈச சக்தி அமிதா யா அநேக ரூபா சிவா. ஒரே சிவசக்தி தான் பல வகையில் இருக்கு, உபாதி பேதத்தாலன்னு பார்த்தோம். ஆகையினால திரோதாயிகம், இந்த மாயீய சக்தி திரோதாய சக்தி, அது ரெண்டையும் ஒரு வகையா பிரிக்கிறார். முதல்ல சொன்னது ஆணவமும் கண்மத்தையும் ஒரு இரட்டையாக புனைத்தார். மாயையையும் திரோதாயியையும் ஒரு இரட்டையாக பிரிக்கிறார். இது என்ன, ஏன் பிரிச்ச அப்படின்னா சிவசக்தி சமுத்பவவு. இந்த இரண்டும் வல்லமையை கொடுக்கிறது, பாசத்திற்கு வல்லமையை கொடுக்கிறது. இப்போ நம்ம பாச பதார்த்தம் தானே பார்க்கிறோம், மாயை தானே தத்துவங்களை எல்லாம் உண்டாக்க போகுது. அப்போ உண்டாக்குற சக்தி எங்கேருந்து கிடைச்சிது அந்த மாயைக்குன்னா சிவன் அனுகிரகம், சிவசக்தி. மாயையும் சக்தி மயம்ங்கிறத இங்கே சொல்றார். திரோதாயிங்கிற இது எங்கேருந்து வந்ததுன்னா இது ஒன்றும் தனி கிடையாது, இதுவும் சிவசக்தி தான். ஆக மாயா திரோதாயிகா ஏதே ஏதே சிவசக்தி, ரெண்டுமே சிவசக்தி தான். சிவசக்தி சமுத்பவச்ச அந்யௌ இதி. ஆக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? பாசபதார்த்தம் 4 வகைப்படும். அதிலே ஆணவமும் கண்மமும் பிரதமௌ முதல் வகையை சார்ந்தவை. இரண்டாவதாக மாயாபாசமும் திரோதான பாசமும் சிவசக்தி ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியவை அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்தால் நாம் முடிவாக என்னதான் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துரை நாம் இப்போ சொன்னது தான். ஆணவ மலமானது ஒன்றாயும் அதான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். எல்லா விதமான பாசங்களுக்கும் தலையாய இந்த ஆணவ மலம் கண்ம மலம் இதெல்லாம் இருக்குன்றத சொன்னார். இதில் அறியக்கூடிய கொள்கை முடிவு என்னன்னா, மாசு உடைய பத்தாத்மாக்களுக்கு கட்டுகளாக, அதாவது பந்தமாகன்னு அர்த்தம், கட்டுகளாக சைதன்யத்தை உடையதாய் இருப்பவை பாசம். இந்த பாசம்ங்கிறது என்ன அப்படின்னா ஆன்மாவினுடைய சைத்தன்யம். சைத்தன்யம்னா என்னன்னு பார்த்தோம், திருக்கிரியா ரூபம், ஞானக்கிரியா வடிவமான ஒரு சைத்தன்யம். ஆன்மாவுக்கு புதுசாக ஒன்றும் மோட்சத்தால் சிவத்தன்மை கிடைக்க போகிறது இல்லை. சிவனுக்கு எப்படி ஞானக்கிரியா சக்தி இருக்கோ அதே பிரகாசம் இந்த ஆன்மாவுக்கும் இருக்குது. இருந்து என்ன பிரயோஜனம்? கூடவே சகஜ மலம், உடன் தோன்றிய மலம், செம்பிற் களிம்பு போல, நெல் அரிசிக்கு உமி போல. அரிசியை என்ன பண்ணுது? உமி நன்னா மூடி வச்சுருக்கு. அதுபோல இந்த ஞானத்தை, ஆன்மாவுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஞானக்கிரியா சக்தியை, ஒளியை, பிரகாசத்தை இந்த பாசமாகிய முதன்மை பாசமாகிய ஆணவம், நீகாரம், பசுத்துவம் என்றெல்லாம் பல பெயரிட்டு சொல்லக்கூடியதான இந்த ஆணவ மலம் என்ன பண்ணி வைத்திருக்கு? மறைத்திருக்கிறது. அதனால் ஏன் இதை சொல்கிறோம்னா, ஆன்மஸ்வரூபம் என்னன்னா சைத்தன்யமயம்தான். இந்த சகஜ மலம் இருக்கிறதால இவனெல்லாம் ஞானம் இல்லாதவன் சொல்லிட முடியாது. இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு ஒத்துக்கணும்னா, சக்தி விலகனா, அந்த பாசம் விலகனா, மேகம் விலகின உடனே சூரிய வெளிச்சம் நமக்கு வருது பாருங்க. அதுபோல தீட்சையில் பாசம் விலகின உடனே அந்த ஆத்ம ஞானம் தெரிஞ்சிடுது. அப்போ கொண்டு வந்து தனியாக யாரும் அங்கே பதிக்கவில்லை.
சித்தாந்தப்படி சத்காரியவாதம்னு இதை சொல்லணும். இதை எப்படி சொல்லணும்? இருந்தது தான் வெளிப்படுகிறது. இப்போ சுவாமி ஆவாகனம் பண்ணுறோம், இல்லாத கொண்டு வந்து புதுசாக உண்டாக்குறோமா? உண்டாக்கவில்லை. எங்கும் இருப்பதை வெளிப்படுத்துகிறோம். அதுபோல் இங்கே அதற்காகத்தான் முதல்ல நம்ம பாசத்தை பாசம்னா என்ன? உண்மையான ஆன்ம ஞானத்தை மறைத்து இருக்கிறதுக்கு தான் பாசம்னு பேர். எது அந்த ஆன்மாவுக்கு கட்டாக பந்தமாக இருக்கோ பந்தங்களுக்கு தான் பாசம்னு பேர். அதனால தான் காமாட்சியை சொல்லும்போது தவ பாசம் அம்ப மம பாச மோச்சகம்னுவார். அந்த அம்பாள் கையில் இருக்கிற பாசம் நம்ம பாசத்தை எல்லாம் நீக்கிறதுக்காக வச்சுட்டு இருக்காளாம். தவச்சாங்குசந்து மமதா நிரோதகம், உன் அங்குசம் என் ஆணவத்தை போக்கட்டும், யானை மாதிரி அடக்கட்டும்ன்ற இப்படியெல்லாம் தோத்திரங்கள். அடுத்தது இரண்டாவது கொள்கை, பாசங்களின் வரிசை முறையானது முதலாவது மலம், இரண்டாவது கண்மம், மூன்றாவது மாயை, நான்காவது திரோதாயி என்று அறிக. இதான் இதனுடைய முடிவு. இதில் மாற்றம் கிடையாது. இந்த ப்ரொசீஜரை ஒருபோதும் மாற்ற போவதில்லை. மூணாவது, கண்மம் முதலான எல்லா பாசங்களுக்கும் முதலாவதாக ஆனது சகஜமானது மலபாசம். இந்த மலபாசத்துக்கு அப்படி என்ன ரொம்ப முக்கியத்துவமாக கொடுத்து நம்பர் 1ல் கொடுத்துருக்கீங்களேன்னா, சகஜம் கூடவே பிறந்தது. இது பிறந்து உடம்பு எடுத்து அவன் வினை பண்ணாதான் கர்மா வரப்போகுது. கர்மா பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்மா கூடையே இருக்கிறதால இந்த ஆணவ மலத்துக்கு தான் முதல் உரிமை. புரியுதா? அப்படி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஆணவ மலம் கர்ம பாசம் இரண்டும் மறைத்தல், அதாவது நுகரச் செய்தல் என்பதை செய்து காரிய காரண வடிவமாகும். நம்மெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் உள்ள சுகதுக்கத்தை இன்னைக்கு அனுபவிக்கிறோம்னா அதற்கு காரணம் என்ன? உண்மை தெரியாதால அனுபவிக்கிறோம். உண்மை தெரிஞ்சா தண்டியே ஆயிடுவோம், முமுட்சு ஆயிடுவோம். உண்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆணவ மலம். அப்போ நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஆணவ மலம்தான் காரணமாக இருக்கு. நாம் உடலை எடுப்பதற்கு வினைதான், கர்மாதான் காரியமாக இருக்கு. அதனால ஆணவ மலம் கர்மபாசம் இரண்டுமே காரிய காரண ரூபம். நமக்கு சுகதுக்கத்துக்கு காரணமாக இருப்பது கர்மா, நாம் செயலுக்கு காரியமாக இருப்பது அந்த ஆணவ மலம் என்பதை புரிய வேண்டும். அடுத்ததாக, பாசமாகவே மாயேயம் திரோதாயகம் என்பவை சிச்சக்தி தோன்றலானவை இரு பாசங்கள். சிச்சக்தியினுடைய தோன்றலாக சிவசக்தியினுடைய வெளிப்பாடாக மாயாசக்தியும் திரோதான சக்தியும் இரண்டும் இருக்கின்றன. இவை இரண்டும் பாசத்தை சார்ந்து இருப்பதாலே சார்பு நிலை காரணமாக உபச்சாரமாக பாசம் என்று கூறப்பட்டது. சிவசக்திக்கு திரோதான சக்தியை போய் பாசம்னு சொன்னால் அது உபச்சாரம், உண்மையில் அது பாசம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். இப்படியாக மாயாசக்தி என்பது அன்றைக்கே சொன்னேன், பரிகிரக சக்தியாக வைப்பு சக்தியாக இருக்கு. ஏன் அப்படி ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ இதெல்லாம் எங்கேருந்து உண்டாச்சுன்னா ஒரு இடம் காரணம் சொல்லணும். அப்போ உபாதான காரணமாக சொல்லணும். அதுதான் மாயை தான் காரியங்களாக பரிணமிக்குது. பரிணமிக்கிறது ஒன்று பரம்பொருளோட சேர்ந்து சொல்ல முடியாது. ஆகையினால அந்த சக்தி பரிகிரக சக்தியாக அசுத்த புவனங்களுக்கு தோற்றுவாயாக உபாதான சக்தியாக மாயை விளங்குகிறது. மாயையை ஒத்துண்டே ஆகணும். அப்படி மாயையை ஒத்துக்கலன்னா அந்த இறைவனுக்கே பரிணாமம் வந்துடும். பரிணாமத்தை நம்ம ஒருபோதும் பரிணாமவாதத்தை நாம் பதிக்கு இலக்கணமாக ஒப்புக்கொள்ள முடியாது. பரிணமிக்கிறது ஒன்றும் அநேகமாக இருப்பதும் ஒருபோதும் பத்தியாக இருக்க முடியாது. பத்தின்னா ஒன்னே ஒன்று தான், ஏகஹான்னார். சிவஹா ஏகஹா. அதுக்கு வேற ஒன்றும் பத்தின்னு சொல்ல முடியாது. அப்படியாக
அது இருக்கின்றதுன்னு சொல்லும். மலபாசம் அனாதியாகி ஞானக்கிரியா ஆவாரகா, ஞானக்கிரியையை மறைக்கிறது. கர்மபாசம் கர்மஜ சரீர சந்தானாதியாகி பிரவாக அனாதியாகும். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கர்மபாசம்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, இந்த கர்மபாசம் எப்படி இருக்குன்னா, நம்ம உடம்பை எடுக்கிறதுக்கு நம்ம வினை தான் காரணமாக இருக்கு. வினையை வச்சு தான் இவன் என்ன கர்மா பண்ணியிருக்கான்னு மாயையில் அது ஸ்டோர் ஆகி இருக்கு. அதன்படி சிருஷ்டி காலத்தில் இவனுக்கு மறுபடியும் மறுபிறவியிலே உடலை இவன் எடுக்கிறான். அப்போ விருப்பப்படியெல்லாம் யாரும் உடம்பு கொடுக்கறது இல்லை. ஆகையினால அதை எப்படி சொல்லுகிறார்கள், பிரவாக அனாதி. அனாதின்னு சொல்ல முடியாது இந்த உடம்பை. பிரவாக அனாதின்னா என்னன்னா, ஒரு ஓடுகின்ற நதி நீரில் ஒரு நீர் ரெண்டு நீர்னு நம்ம பிரிக்க முடியாது. ஆனால் வந்துட்டே இருக்கும், குளிச்சுட்டே இருப்பான். அதுபோல இந்த பிறவி என்பது, சரீரம் என்பது இவனுக்கு தொடர்ச்சியாக பல யோனிகளிலே பல சிருஷ்டிகளிலே வந்து கொண்டே இருக்கிறது. அதான் இந்த கர்மபாசத்தின் பயனாக உடல் கிடைக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. பாசங்கள் 4 வகை, அதை 2 வகையாக நாம் முதற்கண் அறிமுகப்படுத்தி விட்டுருக்கார். பாசம்னா என்னான். அடுத்த ஸ்லோகம் 18வது ஸ்லோகம். இந்த பாசங்களாலே மல ஆவாரகமானது எப்படி போக்குறது, இதுதானே கடவுளை பார்க்க விடாமல் பண்ணுது இந்த ஆன்மாக்களை. இதை எப்படிங்க பார்க்கும்படி பண்ணுறது, இதுக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கா அப்படிங்கிறத தான் இங்கே சிறப்பாக சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே. மலாக்கிய பாசஸ்ய லட்சணம் தரிசயதி. ஆனால் இந்த ஸ்லோகத்தினால என்ன சொல்றார், முதலாவது பாசமான ஆணவ மல பாசத்துக்கு இலக்கணம் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். எப்படின்னா சொல்லுகிறார், ஏகோஹ்யநாதி ஏகோஹ்ய அநேக சக்தி திருக்ரியயோச்சாதகோ மலப்பும்சாம் துஷகம்புகவத்ஞேயः தாம்ராஸ்ரித காளிமாவத்வா. இன்னொரு முறை படிக்கிறேன், பதங்களை பிரித்து பாருங்க. ஏகோஹி அநேக சக்தி திருக்ரியயோ சாதகோ மலப்பும்சாம் துஷகம்புகவத்ஞேயः தாம்ராஸ்ரித காளிமாவத்வா. அதில் பதம் பிரிச்சாச்சா இல்லையா, அன்வய கிரமமாக பதபதார்த்தத்தை பார்ப்போம். ஏகாஹா, இந்த ஆணவ மலம் இருக்கே அது எல்லார்கிட்டையும் இருக்குதானே, அதனால் அது பலன்னு நம்ம நினச்சின்னு விடக்கூடாது. முதல்ல எல்லாரும் நம்ம என்ன நினைப்போமோ அது அவருக்கு தெரியுது ஆச்சாரியருக்கு. முதல்ல அதுக்கு தான் இல்லைன்னு சொல்கிறார். இந்த ஆணவ மலம் இருக்கே, எல்லா ஆத்மாக்கிட்டையும் 3 பாசம் இருக்கே, அப்போ இந்த ஆணவ மலம் பலன்னு நினச்சின்னு விடக்கூடாது. கிடையவே கிடையாது. இந்த ஆணவ மலம் ஒன்றே ஒன்று தான் அப்படின்றார். ஒரே பாசப்பொருள் ஏகாஹா ஹி. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், என்ன சார் ஆகிட போகுது, இருந்துட்டு போகட்டமே, உங்களுக்கு என்ன அதில் குறைன்னா, ஒருத்தனுக்கு பாசத்தை நீக்கம் பண்ணால் அதே நேரத்தில் எல்லா ஆன்மாவுக்கும் பாசம் நீங்கிடும். ஒன்றே ஒன்று தானே சொல்லிடுறீங்க, அதை அழிச்சிட்டா என்ன ஆகும், எல்லாருக்கும் முக்தி கிடைச்சிடுமே. ஒரே சம காலத்தில் எல்லா ஆத்மாவுக்கும் முக்தி கிடைச்சிடும். அது போயிட்டு போட்டோமே, அதில் என்ன உங்களுக்கு வருத்தம்னா அது அப்படி இல்லை. அந்த ஆணவ மலம் ஒன்றாக இருந்தாலும் அது அநேக சக்தி ஒன்று தானேன்றதால் அதன் சக்தி ஒன்றே ஒன்று ஈஸியாக அழிச்சு விடலாம்லாம் நினைக்காது. ரத்த பீஜனை போல் அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். என்ன வருதான், அநேக சக்தி, பலவிதமான சக்தியை கொண்ட ஒன்று. ஏன் இப்படி ஒத்துக்கணும்னா, ஆனால் மலத்தை நித்தியம்னு சொல்லிட்டு அதை நான் தீட்சையில் அழிச்சிடுவேன் பாருன்னா, என்னங்க முன்னுக்கு பின் விரோதமானா இருக்கு.
அழியுமா? அழியவே அழியாது. அப்போ அழியாததுக்கு ஒன்று எப்படி நம்ம தீட்சையில் பண்ண முடியும்? அதான் சொன்னா, அது ஆற்றலை அழித்து விடுவேன். என்ன சொன்னார்? அது சக்தியை நான் தீட்சையில் அழிச்சுடலாம். அது சக்தியை அழிக்கிறதுக்கு அது அநேக சக்தி, ந ஏகம் அநேகம், அது சக்தியை சொல்லவே முடியாது. அப்படி அந்த சக்தியை, அநேக சக்தியை உடையது அந்த ஒரே பாசபதார்த்தமான ஆணவ மலம். இதான் ஆணவ மல லட்சணம். இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். இது என்ன பண்ணுது? இதுக்கு மேலே உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு வெறுப்பு? இந்த பாசம் என்ன காரியத்தை பண்ணுது? அடுத்த பதத்தில் சொல்றார், திருக்கிரியோச்சாதகா. திருக்கு கிரியையோகோ, திருக்சக்தி கிரியாசக்தி, ஞானசக்தி கிரியாசக்தி, இது ரெண்டும் இந்த ஆன்மாவுக்கு இருக்கு. சிவனுக்கு சமமாக இருக்க வேண்டியவன் இவன். இந்த ஆளை சுத்தமாக மறைச்சி ஒன்றுக்கும் உதவாதவனை ஆக்கி, எப்படி வெள்ளை விளையர்னு இருக்கிற அரிசியை இந்த கண்ணங்கரேர்னு இருக்கிற உமி போய் மறைச்சி அந்த வெள்ளையே தெரியாமல் பண்ணிடுது. வெள்ளைன்னா சாத்விகம், சாத்விக குணம். இந்த ஆத்மாவுக்கு இருக்கிற சாத்விக குணத்தை இந்த நெல்லோட உமி எப்படி மறைக்குது பாருங்க. அது போல இந்த இவ வேலை பண்ணுறான். என்ன பண்ணுறான்? திருக்கிரியோகோ ஆச்சாதகா. ஞானசக்தியும் கிரியாசக்திங்கிற ரெண்டு ஆற்றல்களை மூடி மறைப்பதாகிய, என்ன இந்த உரிச்சொல்? மூடி மறைக்கிறானா இந்த ஆணவ மலம். அடுத்தது இதெல்லாம் யாரு? பும்சகா. இவ்வளவும் பண்றது யாருக்கிட்ட இருந்துன்னு பண்றான்? பும்சகா, ஆத்மாக்களுக்கு ரொம்ப கிட்டக்கே இருந்துட்டு. பத்த அனோகம், ஏ பத்தாத்மானஹா தேஷு வர்த்தமானஹா ஏஷா மலஹா ஏவம் கரோதி. எப்படி பண்றார்? அவளுக்குள்ள ஆத்மா கூடையே இருந்துட்டு, சகஜமா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான். சகஜமலம் கூட இருந்தே இப்படி மறைக்கிறானே ஞானத்தை அப்படின்னு அந்த ஆணவ மலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்கா? அது எப்படி கூட இருந்துட்டு எப்படிங்க மறைக்க முடியும்? ஏதாவது சரியான திருஷ்டாந்தத்தை சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்றார். துஷகம்புகவத்து. துஷம்னா தவிடு, உமி. கம்புகவத்து, அரிசி இருக்கு, அந்த தண்டுலத்தை இந்த உமி எப்படி மூடி மறைச்சுன்னு இருக்கு. கம்பு இருக்கு, கம்புக்கு எத்தனை தோல்? மேலே 2-3 தோல் மூடி மறைச்சுன்னு இருக்கு. உள்ளா அனந்த சக்தி வாய்ந்த தானியம் எத்தனை தோல் மூடி இருக்கு. அது போல துஷகம்புகவத்து விரீகி தண்டுலவத்துகின்றார். நெல்லில் அரிசிக்கு உமியை போல ஆத்மாவுக்கு இந்த ஆணவ மலமானது கூடவே இருந்து ஞானத்தை, ஞானக்கிரியா சக்தியை மறைக்கிறது. இன்னொரு உதாரணம் சொன்னார். ஏன்னா ஏங்க இதெல்லாம் சரி பண்ணிடலாம் தானே, இது ஒரு காரணமாக சொல்கிறேல, இதை சரி பண்ணிக்க முடியாதான்றதுக்கு அடுத்தது சொல்கிறார். இந்த ஒரு உதாரணத்தோட உடல்ல அரிசிக்கு உமி போலன்னு மட்டும் சொல்லாமல் இன்னொரு உதாரணம் சொல்கிறார். தாம்ரகா காளிகேவ. என்ன சொல்கிறார்? தாம்ராஸ்ரித காளிமாவத்து. கடைசி பதம் தாம்ராஸ்ரித காளிமாவத்து. வத்துன்னா இவன்னு அர்த்தம். போல, எதை போலவா? உலோகத்தில் தாமிர உலோகம்னு ஒன்று. அந்த செப்பு என்ன பண்ணும்? தேய்ச்சா பல பல பலன்னு பிரமாதமாக இருக்கும். ஒரு நாள் கொஞ்சம் நாள் ஆனால் மறுபடி திட்டா கருப்பு கருப்பாக வந்துடும். அதுக்கு பேர் காளிமான்னு பேர். காளின்னா கருப்பு, காளிமான்னா கருப்பு நிறம். இதை களங்கம்னு சொல்லுவான், களிம்புன்னு சொல்லுவான். செம்பு உலோகத்தில் களிம்பு எப்படி இருக்கோ அதுபோல உலோகம் போல ஆன்மா. இவன் தனம் பூத சுத்தி பண்ணிக்கிறான், உடனே உடனே மீண்டும் மீண்டும் காளிமையாக திருப்பி திருப்பி பிரகிருதி பாவம் வந்துட்டே இருக்கு. அதான் திரும்பி திரும்பி இந்த செம்புல களிம்பு போல இந்த உடுவனானது இந்த ஆணவ மலம். அதான் இங்க சொல்ற. தாமிராஸ்ரித காளிமாவத்து. தாமிரத்தில் களிம்பு போலவோ சூழ்ந்திடும் கருமை களங்கம் போல் இருக்கிறது. வா யத்வா உத. இப்படியாக
இவற்றில் ஏதேனும் ஒன்றை போல, உமியை போல வேணாலும் நினைச்சுக்கோ, அல்லது தாமிரகா காளிகேவ தாமிரத்தில் உள்ள களிம்பு போலவோ நினைச்சுக்கோ, இதுதான் இந்த மலத்தினுடைய ஸ்வரூப லட்சணம். புரியுதா? அப்படின்றத இங்கே சொன்னார். இந்த பதங்களினுடைய கருத்துரை, ஆணவமலமானது ஒன்றாயும் அநேக சக்திகளை உடையதாயும் புருஷனுடைய ஞானக்கிரியா சக்திகளை மறைப்பதாயும் உள்ளது. அது நெல்லுக்கு உமி போலவும் செம்பை பற்றி இருக்கும் களிம்பு போலவும் அறியத்தக்கது. அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமான பொருள் கருத்து. இப்ப இதிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமானதை கிரணாகமத்திலேருந்து சொல்றார். விபோரபி மலஸ்யாஸ்ய தச்சக்தே கிரியதே வதா உபாயாத் சக்தி சம்ரோதா கஸ்மிஞ்சித் கிரியதே மலே சிவஞானம் ததா தஸ்ய சக்தி சம்ரோதகாரகம் யதாக்னேர் தாஹிகா சக்தி மந்த்ரேணாசு நிருத்யதே தத்வத் சக்தி சம்ரோதா. இந்த கிரணாகமத்தில் கருட பகவானுக்கு பரமேஸ்வரன் சொன்ன ஒரு தத்துவம் இது பற்றி. இதில் மூணாவது ஒரு உபமானம் இருக்கு, அதற்காக இதை சொன்னேன். என்ன சொல்ற? அக்னிக்கு இருக்கக்கூடிய வெப்பம் பொசுக்கும் ஒரு வல்லமை மந்திர சக்தியினால் அக்னி ஸ்தம்பனம் பண்ணிடுறான். அக்னிக்குள்ளே போய் ஜிலு ஜிலுன்னு உட்காந்துருக்கான். மந்திர சக்தியால் அக்னியின் வெப்ப சக்தி எவ்வாறு போக்கடிக்கப்படுகிறதோ அவ்வாறு தீட்சையினாலே இந்த ஆணவ மலத்தின் சக்தியானது போக்கப்படுகிறது. அப்படி நம்ம சொன்னதுக்கு கிரணாகமத்திலேருந்து சுவாமி எப்படி பண்ணுறாருன்றத, அதான் உபாயம். இந்த சக்தியை நீக்குவதற்கு என்ன உபாயம்? தீட்சையினால மந்திரத்தால குரு அருளால் தான் நீங்கும்ங்கிறத சொல்லி முடிச்சார். அடுத்தபடியா இதிலேருந்து ஆணவ மலம் ஒன்றே, ஏன் பலன்னு ஒத்துண்டா என்னன்னா, ஜடப்பொருள் பலவான குடம் போல. பலன்னா ஜடமாயிடும், ஜடம் ஆன உடனே அது அழிவுடையதாயிடும். அப்போ நித்திய பொருளே இல்லாமல் போயிடும். அதனால் பாசமும் நித்தியம் என்று சொல்ல வேண்டுமானால் இந்த ஆணவ மலத்துக்கு ஒன்று என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகும்? மலம் ஒன்றுதான் என்றால் ஒருவரின் மலத்தை மந்திர சக்திகளாலே தீட்சையினாலே தடுத்தால், போக்கினால் என்ன ஆகும்? அப்பொழுதே அனைவருக்கும் முக்தி நிலை ஏற்பட்டுவிடும். இதை புரிஞ்சுக்கணும். ஆகையினால என்ன பண்ணணும்? இந்த மலம் ஒன்றா இருந்தாலும் சக்தியை பலது உடையது. அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த சக்தி போகலை. இன்னும் விதை இருக்கு, விதையை பூமியில் போட்டால் முளைச்சிடும். அதானே, பூமியில் போட்டால் விதை முளைக்கும். அந்த விதையை வானலில் கொஞ்சம் வறுத்துட்டோம். வறுத்துட்டு உள்ள ஜாக்கிரதா ஈரமாக போச்சேன்னு வறுத்துட்டு அந்த விதை நெல்லை வச்சிருந்து பிறகு விதைச்சா முளைக்குமா? ஏன் முளைக்கல? அந்த அக்னி வெப்பத்தில் வறுபட்டதால அந்த நெல்லுக்கு முளைக்கும் திறன் ஒன்று இருந்தது பத்தியா, அது போயிடுது. வறுத்த நெல்லால் முளைக்காம முடியாமல் போச்சு. அதுபோல தீட்சைங்கிற சம்ஸ்காரத்தால் இந்த ஆணவ மலம் என்னதான் தன்னது அத்தனை சக்தியாலும் முக்கி இவனை மறைக்கலாமான்னு பார்த்தாலும் முடியாது. நோ யூஸ். அப்படி பண்ணிடுறார். அதான் இந்த சயின்ஸ், இந்த ஆகமத்தினுடைய ஞானம். ஆகை அடுத்தது மூணாவதா இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கொள்கை முடிவு. மலத்தின் ஒரு சக்தியின் பரிபாகத்தால், மலத்தில் அநேக சக்தி இருக்கு, ஒரு சக்தி பரிபக்குவமாகி போச்சுன்னா அம்மறைப்பாளருக்கு தான் முக்தியே தவிர இது ஒவ்வொருத்தவங்கிட்டையும் பிரதிபுருஷம் தனித்தனியாக இருக்கு. இந்த பாசமானது ஒருத்தங்கிட்டையா மட்டுமா இருக்கு, பிரதிபுருஷங்கிட்டையும் இருக்க. ஒருத்தவனுக்கு தீட்சை பண்ணா அந்த பாசசக்தி அவனுடைய பாசசக்தியை தான் போக்குமே தவிர
பக்கத்தில் இருக்கிற தீட்சை பண்ணிக்காத சிஷ்யனுடைய பாசத்தினுடைய ஆற்றலை போக்காது. அதனால் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக இந்த பாசத்தை போக்கிக் கொள்ள வேண்டும்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். மலத்தின் ஒரு சக்தி பரிபாகத்தாலே, மறைப்பினாலே, அந்த மறைப்பாளருக்குத்தான் முக்தி கிடைக்குமே தவிர மற்றவருக்கு கிடைக்காது. எனவே ஒவ்வொரு ஆத்மாவிலும் மனம் தனித்தனியே மறைக்கும் சக்தியை கொண்டதாக விளங்குகிறது. ஒவ்வொருத்தருக்கிட்டே இருக்கு. அவனுக்கு தீட்சை பண்ணி அவனுக்கு மலம் போயிடுறதுனால இவனுக்கும் போயிடுவங்களாம் எதிர்பார்க்க முடியாது. சில பேர் உனக்காக நான் விரதம் இருக்கேன், எனக்கு நன்மை கிடைக்கும்னா அதெல்லாம் இது தனித்தனி தான். தான் தான் செய்த வினையை அவாவாகிட்டையும் மும்மலமும் இருக்கு, தனித்தனியாக போக்கிக்கணும். இப்படி இந்த இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியவை. அடுத்ததாக இன்னொரு கொள்கை முடிவு. ஆத்ம சைத்தன்யத்தை மறைக்கின்ற மலபாசம் எப்படி இருக்கு? ஸ்வரூபம் உமி அரிசி போலும் தாமிரத்தின் கருமை போலும் உயிருடனே இருக்கிறது. இது வேற எங்கேயும் தனியாக இல்லை, பின்னமாலாம் இல்லை. ஆத்மாவோடு அபின்னமாக இருக்கு, பின்னமாக இல்லைன்னு அர்த்தம், தனித்து இல்லை. மலம் சகஜமாக உள்ளதால் அதன் அழிவால் ஆன்மாவிற்கு பாதிப்பு என்பது ஏற்படுவதே இல்லை. அப்போ இப்போ ஏற்பட்டவன் கூடையே இருக்கான்னா ஆன்மாவுக்கு ஏதாவது நஷ்டமாயிடுமா? அப்படின்னா ஆன்மாவுக்கு இதனால் ஒரு பாதிப்பும் வராது. சில பேர் கூட இருக்கிறதால அவளுக்கு பாதிப்பு வந்துடுமே, ஆணவ மலம் தான் இருக்கிறதால ஆன்மாவுக்கு ஏதாவது தீங்கு வருமானா வராதுன்னுட்ட. அதனால் அடுத்தபடியாக இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். தாமிர உலோகத்தில் களிம்புன்னு சொன்னார். அந்த களிம்பு ஒரு காலத்தில் பாத ரசசக்தியினால் ரசவாதம் தெரிஞ்சவன் அந்த செம்பை கொண்டு போய் அக்னியில் போட்டு பண்ணான்னா அதுக்கப்புறம் அதில் களிம்பே வராது, தூய தங்கமாயிடும். செப்பு தங்கமாயிடுதே அப்படின்னு சொன்னான். ஆமாம், அங்கே எதனால் ஆச்சு? ரசசக்தியால் தானே ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஆகையினால அதே போலதான் இங்கேயும் தாமிரத்தின் கருமை நிறமான ரசசக்தியால் நீங்கியது போல அதற்கு உருவம் அழியாததை, ஒரே மலம் உருவம் அழியாததை ஒத்துக்கும். ரசசக்தியால் இங்கே கவனிக்கணும். இந்த உபமானத்தில் தாமிரத்தில் இருக்கிற களிம்பு தான் போச்சே தவிர தாமிர தன்மையே போயிடுத்தா, தாமிரமே அழிஞ்சு போச்சா அப்படின்னா இல்லை. அதுபோல தீட்சையினால ஆணவ மலம் அழியவே போகாது, அழிஞ்சே போகாது. அதுக்கு நித்தியத்துவமும் இருக்கும், சித்திக்குது. அதனுடைய மறைக்கிற அநேக சக்தி இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் அழியுது. ரசசக்தியால் களிம்பு அழிஞ்சது போல். அதனால தான் இந்த உபமானத்தையும் சொன்னார். இப்போ 2 உபமானம் சொன்னதிலிருந்து தெரிகிறது. அடுத்தது ஒரே மலம்தான் ஜடத்தன்மையோடு நித்தியமாக இருக்கு. ஆனால் என்னதான் விசேஷம்னார், இந்த மலம் இதுக்கு ஒரு ஞான கிரியா சக்தி இருந்து மறைக்குதா? கேள்வி. மறைக்கிறதுக்கு இவ்வளோ சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா பராசக்தி தான் கொடுக்குறா. சிவசக்தி அனுகிரகத்தால் தான் இந்த ஆன்மா மறைக்குது. மறைக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணுமோன்னு மேகத்துக்கு சூரியனையே மறைக்குது. எப்படி வந்தது? அதன் கருமையால் வச்சுட்டு சூரியனையே மறைக்குது. கொஞ்ச நாள் ஆனால் விலகின உடனே தெரியுது. இதுக்கு இந்த மறைக்கிற சக்தி இருக்கு, இது நித்தியமாகவும் இருக்கு. அப்போ இது என்னதான் ஆகும்னா ஜடத்தன்மை. இதுக்கு இருக்கிறது சைத்தன்யம் கிடையாது. சிவனுக்கு சைத்தன்யம் உண்டு, பசு பதார்த்தத்துக்கும் சைத்தன்யம் உண்டு, பாச பதார்த்தத்துக்கு சைத்தன்யம் கிடையாது. இது ஜடம். ஜடம்னா என்ன? அச்சித்து, சித்து அற்றது, சித்து இல்லாதது அச்சித்து, ஜடம்னு அர்த்தம். ஜடம்னா அக்ரிணை, அதுன்னு அர்த்தம். ஆகையினால இந்த பாசஸ்வரூப ஆணவ மல ஸ்வரூபத்தை, பாச லட்சணத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லி முடித்தார். அடுத்ததாக 19வது ஸ்லோகத்தில் கர்ம பாசம் மாயா பாசம் ஆகிய இரண்டினுடைய இலக்கணத்தை கூறுகிறார்.
கர்மானாதி புரோக்தம் தர்மா தர்மாத்மகம் விசித்திரம் ச மாயா ச வஸ்து ரூபா மூலம் விஸ்வஸ்ய நித்யாசா. அழகா சொல்றார். கர்மானாதி புரோக்தம் தர்மா தர்மாத்மகம் விசித்திரம் ச மாயா ச வஸ்து ரூபா மூலம் விஸ்வஸ்ய நித்யாசா. பதார்த்தம் பதம் பிரிச்சாச்சு. பதார்த்தத்தை பாருங்க. கர்ம, கர்மாங்கிறது நபும்சகலிங்கம், அதுலேருந்தே தெரிஞ்சிடும். கர்மாவானது வினையானது தமிழில் வினைனா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான்வான் எல்லாம் சொல்லுவான். நிறைய சித்தாந்தம்லாம் வாழ்க்கையில் இருக்கும், ஆனால் புரிஞ்சிக்க மாட்டான். ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிட்டு இருக்கான் சித்தாந்த வார்த்தையே. ஆனால் அதுதான் இதுங்கிறதுல தான் விஷயம், அங்கே தான் தடுமாற்றம். கர்ம பாசம் எனப்படுவது அனாதி. மூணு பாசமுமே அனாதின்னு சொல்லிட்டார். ஒவ்வொரு பாச லட்சணம் சொல்லும்போது விடாமல் சொல்கிறார். அதை அனாதி ந ஆதி எஸ்ய தத்து அனாதி. எந்த ஒரு இதுக்கு தோற்றம் என்பது இல்லையோ அது அனாதி. தோற்றம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மறைவும் இருக்காது. அதனால் ஆதியும் அந்தமும் இல்லை, தோற்றமும் மறைவும் இல்லாதது அனாதி. பாசமும் அனாதி. அதான் அடுத்தது புரோக்தம். இவ்வாறு இந்த சைவ சித்தாந்தத்திலே கர்ம பாசம் அனாதி என கூறப்பட்டது. இந்த புரோக்தம்னு சொன்னதால மற்றவா ஏதேதோ சொல்லின்னு இருக்கான்னு அர்த்தம். மறைமுகமாக சொல்லிட்டார். அதை பற்றிலாம் சொல்ல இங்கே எனக்கு காலம் போகாது. சில பேர் கர்மமே பிரம்மம்னு சொல்கிறவா இருக்கா. செய்யும் தொழிலே கடவுள். நியாயம். கடவுளை போல நினச்சி செய்யணுமே தவிர தொழிலே கர்மமா, கர்மமே பலனை கொடுத்துடும். இப்படி கர்ம பிரம்மவாதிகளாக சில பேர் பண்ணா, ரிஷிகள்லாம். இதெல்லாம் வரலாறு இருக்காது. அப்புறம் இந்த புரோக்தம்னு ஏன் சொன்னார்னா அதுக்கு ரீசன் அதான். இந்த சித்தாந்தத்தில் கர்ம பாசம் சைவ சித்தாந்தப்படி நித்தியம் அப்படின்னு சொன்னார், அனாதின்னு சொன்னார். அடுத்தது தர்மா தர்மாத்மகம். இந்த கர்ம பாசம்னு சொன்னீங்களே, இதுக்கு என்ன ஸ்வரூபம், ஸ்வரூப லட்சணம். ஒரு வஸ்துன்னு ஒன்று போட சொல்லியாச்சுன்னா அதை எப்படி நாம் நிச்சயம் பண்ணுறது? ரெண்டு வகை. என்ன? அப்படி வஸ்து நிர்தேசம்ங்கிறது லட்சணம் பிரமாணம். இலக்கணம் தெரியணும், அளவுகோல் தெரியணும். லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி. இதுக்கு லட்சணம் என்னங்க? வஸ்துவை சொல்லிட்டீங்க. கர்மான்னு ஒன்று இருக்கு, அது அனாதி, சரி ஒத்துக்கிறேன். அதுக்கு ஸ்வரூபம் என்ன? அங்கே தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. தர்மா தர்மாத்மகம். ஆத்மானா அன்றைக்கே சொல்லிட்டேன் உள்ளடக்கியது. இந்த வினை எப்படி இருக்குன்னா கண்ணுக்கு தெரியுதான்னா தர்மம் வடிவத்திலேயும் அதர்ம வடிவத்திலேயும் இந்த கர்மா இருக்கு. எங்கே இருக்கு? இந்த உலகத்தில் நம்ம உடம்புல நம்ம கிட்டேயே இருக்கு இந்த கர்மா. எப்படி இருக்கு? எங்கள் கர்மாவை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னா அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியல. விதைச்சிருக்கான், வரும், முளைச்சாதான் திருஷ்டம். அதனால தர்மா தர்மாத்மகம், தர்ம வடிவமாகவும் அறச்செயல் தீச்செயல்னு ரெண்டு வகையா இருக்கு. அறச்செயலால் தர்மத்தால் விளைவது புண்ணியம், அதர்மத்தால் கிடைப்பது பாபம். இது பயன், புண்ணியா புண்ணிய ரூபம். அப்படி இரு வகையாக புண்ணியம் அபுண்ணியம் வகையிலே, இரண்டு வகையிலே தர்மம் அதர்மம். அதனால்தான் தர்மம் சரா அப்படின்னு வேதம் சொல்லித்து. தர்மம்னா என்ன? திரியதேதி தர்மம்.
நம்மை அது காக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த தர்மாத்மகம் சத்கர்மாவை செய்யணும், அசத்கர்மாவை செய்யக்கூடாது. இந்த வேதாகமங்கள் என்ன பண்ணுது, விதிக்குது. சோதனான்னு பேர். சோதனான்னா தூண்டி விடுது. அதை செய், இதை செய், சத்தியம் வதா, தர்மம் சரா, இப்படி நம்மளை கட்டளை இட்டு தூண்டுகிறது சோதனா. எத்தனை விதமாக தூண்டுது? செய் என்றும் கூறுகிறது, செய்யாதே என்றும் கூறுகிறது. விதிர் நிஷேத இத்யாகு சோதனா ஸ்யாத்விதாமதா. ரெண்டு விதமா. இதையெல்லாம் வேத வாக்கியத்தை மீமாம்சகால் ஆராய்ச்சி பண்ணுறா, ஆகம வாக்கியத்தை சித்தாந்திகள் ஆராய்ச்சி பண்ணுறா. அந்த வாக்கியம் எல்லாம் இதை தான் சொல்லுது, தர்மஞ்சரான்றதை தான் சொல்லுது. எது தர்மம்? யாகாதி. வேதமும் அதான் சொல்லுது, ஆகமங்களும் யஜ்ஞாதிகளை சொல்லுது. அப்படியாக விசித்திரஞ்ச, இதுக்கு இப்படித்தான் இருக்கும்னு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு உருவமாக சொல்ல முடியுமான்னா, அதுக்கு சொன்னேன். அது போல் இதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்காட்டு சொல்ல முடியும், ஒன்றா ரெண்டா நான் சொல்கிறதுக்கு. லட்சக்கணக்கில் பலவிதமாக விசித்திரமாக பல வடிவங்கள்லே இருப்பது கர்மா. புத்தி காரியம் நான் மனோவிருத்தி விதவிதமாக இருக்குது. விசித்திர ரூபாக்கலு சித்த விற்த்தையா. அதனால் அவன் புத்திக்கு தோணுன மாதிரி கர்மாவும் ஆனோம். கர்மநாமப்பி அனந்தத்வாத்து மந்திரானாமப்பி அனந்தகம்ங்கிறார் பிரம்மா கிட்ட சொல்லி. இவ்வளவு மந்திரங்களாக நான் பிரம்மாவே பிரமிக்கிறார். ஆகமத்தில் உள்ள மந்திரம்லாம் சுவாமிகிட்ட கேட்கும்போது, ஏன் இவ்வளவு மந்திரம்னார்? கர்மா நிறையா இருக்குப்பா, ஒவ்வொருத்தவனுக்கும் என்ன வேலை செய்கிறான். 8 ஷான் உடம்புல இருந்துட்டு 80,000 வேலை செய்கிறானே. அதனால் கர்மாவுக்கு தகுந்தாற் போல் மந்திரமும் தேவை. பல நோய் இருந்தால் பல டாக்டருக்கு தேவை. அதான் இங்கே தத்துவம். அது சொல்கிறார். விசித்திரம் சக்காரம் போட்டார். அந்த உண்மை பலம் இருக்கே, அப்பா அவன் பெரிய ஆளுப்பா. ஏகப்பட்ட விதமாக ஸ்வரூபம் எடுப்பான். பஞ்சமாபாதகம், அப்புறம் அதிபாதகம், மகாபாதகம், இப்படி எத்தனை விதம். நவானாம் நவவிதானாம் பகுனாம் பகுவிதானாம் பாப்பானாம்ன்றான். அவ்வளவு விதமான பாப்பமும் ஒரே ஆள் தானே செய்கிறான், மனிதன் தானே செய்கிறான். அதே போல் சோமயாக 40 சம்ஸ்காரங்களையும் இவனே தானே செய்து கொள்ளுகிறான். ஆக தர்ம காரியத்திலும் பிரவர்த்திக்கிறான், அதர்ம காரியத்திலையும் ஹத்தியாதிகளிலும் பிரவர்த்திக்கிறான். அதனால் இது நான் இத்தனை தான் இப்படித்தான்லாம் சொல்ல முடியாது. விசித்திரம் சன்னு சொல்லி முடித்தார் இதை கர்ம பாச லட்சணத்தில். அடுத்தது, இது வரைக்கும் கர்ம பாசத்தை சொன்னார். அந்த ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தத்தில் அடுத்த பாசத்தை சொல்கிறார். எப்படி அழகாக பண்ணியிருக்கார். ஒரே வரியில் இந்த கர்ம பாச லட்சணத்தை ஒரு சூத்திரம் போல் சொல்லிட்டார். அப்படி அழகாக இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் மாதிரி முதல் பாதம், முதல் அடி கர்ம பாச லட்சணம். 2வது பாதம் அடுத்த அடி மாயா பாசம். மாயாச்ச வஸ்து ரூபா மூலம் விஸ்வஸ்ய நித்யா சா. எப்படி பாருங்க, உங்களுக்கு மாயைக்கு லட்சணம் சொல்லுன்னா இந்த ஒரு வரி அப்படியே வைரக்கல்லால் எழுதின மாதிரி சொல்லிட்டா போகிறோம். அதான் லட்சணம் சொல்கிறார். மாயாச்ச, இந்த சக்காரத்தால் என்ன அர்த்தம்? இதுவும் அனாதி. இந்த ஒரே ஸ்லோகத்தில் 2-3 அனாதி போட முடியாது அவரால். சக்காரத்தை போட்டே சொல்லிட்டார். இதையும் நீ அனாதி என்று எடுத்துக்கொள். வஸ்து ரூபா, இது ஒரு பதார்த்தம், இதுவும் வஸ்து. அப்போ வஸ்துன்னா நான் சொன்னபடி லட்சணம் எல்லாம் அதில் இருக்குது, பொருந்து இருக்கணும். அதனால் லட்சணம் இருக்குது, பிரமாணம் இருக்குது, எது என்னன்னு அதுக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்கிறார். இது ஒரு வஸ்து ரூபா. மாயைன்ற ஒரு பதார்த்தத்தை நீ ஒத்துண்டு தான் ஆகணும், இல்லை என்று மறுக்க முடியாது. சில பேர் சொல்கிறா மாயைங்கிறதே மாயேப்பா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் இந்த பிரம்மத்தினுடைய ஒரு வெளிச்சம்தான். இது என்ன அது? அப்போ காரணமே இல்லாமல் எங்கேயாவது காரியம் வருமா? அப்போ காரணமே எல்லாமாக இருக்குன்னா அப்போ அதில் எப்படி சொல்ல முடியும்? அதனால் பிற மதங்களினுடைய கருத்து ஒவ்வாமையை இந்த அழகாக கூறுகின்றார் நூலாசிரியர். வஸ்து ரூபா. சரி, இந்த வஸ்துவை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அடுத்த பதத்துக்கு இதான் அவதாரிக்க. பதத்துக்கு பதம் அவதாரிக்க சொல்லும்படியா இருக்கு. ஏன் ஒத்துக்க வேண்டும்? இந்த மாயை என்ற ஒரு பொருளை சைவ சித்தாந்திகள் ஏன் ஏற்க வேண்டும் சொல்றார்.
விஸ்வஸ்ய மூலம். உலகத்துக்கே இதுதாங்க அடிப்படை. எது? இந்த உலகம் உண்டாகணும்னா எங்கேருந்து உண்டாச்சு? குடம்ங்கிறது ஒரு வஸ்து. குடம் உண்டாகணும்னா அது மண்ணோ தங்கமோ வெள்ளியோ, மண் குடமோ தங்க குடமோ வெள்ளி குடமோ. ஆனால் ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கணும் வேண்டுமோனோ, அதான் முதற்காரணம். தமிழில் என்ன சொல்லுவா? முதல் காரணம். இதை குடமா, இதை எதை கொண்டு செய்தார்? மரக்குடமா, மண்ணு குடமா, தங்க குடமா? முதற்காரணம். காரணம்னா ஹேத்துன்னு அர்த்தம், மூலம்னா வேர்னு அர்த்தம். வேர் இருந்தால் தானே அது வளரும். அப்போ இந்த மாயை பயன் தர வேண்டுமானால் இதுக்கு ரூட், மூலம் எது? இந்த மாயை தான். நம்ம எல்லா பயன் அடையணும், நம்ம இந்த உலக வாழ்க்கையில் இந்த உடம்புல இருந்துட்டு சுகப்படணும்னா இந்த உடம்பு எங்கேருந்து வந்தது? இந்த உடம்பு எப்படி செயல்படுது? அதுக்கு எது உதவுது அப்படின்னா எல்லாம் மாயையிலேருந்து தான். அதனால தான் நம்ம எல்லாம் மாயணும். நம்ம என்ன பண்ணுவோம்? எது எதில் இருக்கோ அதை அதுவாகவே சொல்லிடுவோம். உடம்புல உயிர் இருக்கு, உயிர் கண்ணுக்கு தெரியல, ஆனால் இந்த உடம்பையே உயிர்னு நினச்சிட்டு நம்ம பேசின்னு இருக்கோம். நான் வரேன் நான் வரேங்கிறான். வர்றது என்னமோ உடம்பு தான் வருது. நான் போகிறேங்கிறான், உடம்பு ஒன்றும் போகவே இல்லை, அது இங்கே கிடக்கு. நான் போகிறேன்னு போயிட்டு வரேன்னு போகிறான். நயினம் சிந்தந்தி சஸ்திராணி நயினம் தகதி பாவகான். ஆக இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உடல், அந்த உடல் இயக்கத்துக்கான தத்துவங்கள் எல்லாம் இந்த மாயையிலேருந்து தான் வருது. ஆகையினால நாம் இந்த மாயையின் பயன்பாடு, உபயோகம் என்னன்னா விஸ்வஸ்ய மூலம். குடத்துக்கு எப்படி மண் காரணமோ அதுபோல் இந்த உலகத்தை, விஸ்வஸ்ய இந்த உலகத்துக்கு மாயை தான் மூலம், காரணம், முதற்காரணம். எப்படின்னா இந்த உலகம் காரியமாக தெரிகிறது, இந்த உலகம் செய்யப்பட்ட பொருளாக தெரிகிறது. காரியம்னா என்ன? செய்யப்பட்ட பொருள். குடம்னா தானா வந்துடுமா? யாரோ ஒருத்தன் அதை செய்து தயாரித்திருக்கணும். தயாரிப்பாளரை உடையது குடம். தெரியுதோ? ஒத்துக்கிறோமோ? கண்ணால் பார்க்கக்கூடிய குடத்தை பார்க்காத தயாரிப்பாளரை நாம் அங்கீகரிக்கிறோம். அதுபோல காணப்படுகின்ற இந்த உலகம் செய்யப்பட்ட பொருளாக, பரிணாமத்தை உடையதாக அநேகமாக காணப்படுவதாலே இதுவும் காரியம்தான், செய்யப்பட்டது தான். யார் செய்திருக்கிறார்? எதிலிருந்து செய்திருக்கிறார்? இந்த உலகம் எதிலிருந்து படைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு மூலம் வேர் இந்த மாயை தான் என்று சொன்னார். இப்படி மாயையை ஸ்தாபிக்கிறார். இந்த சொல்லால என்ன பண்றார்? மாயாவாதத்தை ஸ்தாபிக்கிறார். எங்க கொள்கையில் மாயை உண்டு, அது இப்படித்தான் இருக்கிறது என்பதை சொல்ல. சாச்ச நித்யா. இப்ப அனாதின்னு சொன்ன மாதிரி இதுக்கு நித்தியமும் உண்டு. இந்த மாயை சரி ஏதோ உலகம் தோன்ற வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாமான்னு கேட்டான். அதெல்லாம் இல்லை, இது அனாதி. இந்த மாயையை அனாதின்னு ஒத்துக்கலன்னா பெரிய ப்ராப்ளங்கள்லாம் வந்துடும். அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். மாயையை ஒத்துக்கலன்னா ஒரு பிரளயத்துக்கு அப்புறம் அவர் எங்கேருந்து உடம்பு கொடுப்பார்? அந்த உடம்பு எங்கேருந்து வந்தது? இந்த கர்மாலாம் எங்கே போய் இருக்குது? இப்படியெல்லாம் ஏகப்பட்டது வரும். அப்போ என்ன சொல்லணும்? இல்லைப்பா, பிரளய காலத்தில் மாயையில் இதெல்லாம் இருந்தது, திருப்பி சிருஷ்டி காலத்தில் அதுலேருந்து வெளியே வந்தது. ஏதாவது ஒரு ஒரு புகலிடம் சொல்லியே தீரணும். அதனால் அதுக்கு எது காரணம், அப்புறம் அந்த இதுக்கு எது காரணம்னு அனவஸ்தையாக வரம்பின்றி போய்விடும். அதனால் என்ன சொல்லணும்? ஏதாவது ஒரு காரணத்தை நாம் ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். விதை முதல்லையா மரம் முதல்லையான்னு கேட்டான். எதை சொல்கிறது? மரம் இருந்தால் தானே விதை வரும், விதை இருந்தால் தானே மரம் வரும். எதையாவது ஒன்றை ஒத்துக்கலைன்னா எங்கேயாவது முடிவு சொல்ல முடியுமா? அதுபோல் இந்த மாயை முதற்காரணமா இல்லை வேற ஏதாவது முதற்காரணமா அப்படின்னா மாயை தான் மூலம். அதை நாம் எப்போ ஒத்துக்கணும்? இது மாயையும் அழிஞ்சு போயிடும்னு சொன்னா அதுக்கப்புறம் இன்னொரு மாயையை படைக்கிறாரா? அதை யார் படைச்சா?
அது எவ்வளவு காலம் இருக்கும்? இப்படியெல்லாம் பிரச்சனை வந்துட்டே இருக்கும், கடல் அலை போல. அதனால் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க என்ன சொல்லிடுறார்? இந்த மாயா பாசமும் அனாதி. கர்ம பாசத்தை சொன்னது போலவே இந்த மாயா பாசமும் சாச்ச நித்யா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தால் கர்ம பாசம் மாயா பாசம் ஆகிய இரண்டு பாசத்தினுடைய லட்சணம் சொல்லப்பட்டது. அடுத்தது இதனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமான கருத்துரை. தர்ம அதர்ம ரூபமாயும் வேறுபாடு உடையதாயும் உள்ள கண்மமானது அனாதி என சொல்லப்பட்டிருக்கிறது. மாயையும் பொருள் வடிவாய் உள்ளது. காலம் முதலான சாதாரண உலகத்திற்கு முதற் காரணமாகவும் அது நித்தியமாயும் உள்ளது. அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு கருத்து. இதில் இப்போ நாம் பார்ப்போம். கர்மபாசாஸ்து, இந்த கர்மபாசம் இருக்க அது எப்படி இருக்குன்னா பிரவாக அனாதி ரூபமா, பீஜ அங்குர ரூபமா, விதையும் முளையும் போல, விதையும் முளையும் போல பீஜாங்குராதி நியாயேன கர்மஜ சரீர சந்தானஸ்ய அபி அனாதித்வேன ஸ்திதா. அதான் இதனுடைய முடிவு. விதை இருந்தால் அடுத்த வருஷம் ஆடி மாதம் வந்தோடனே விதைக்க முடியும். அதுபோல் கர்மா, இவன் சேர்த்து வச்ச கர்மா ஆகாமி சஞ்சித்தம்னு சேர்ந்து வச்சிருக்கு. வினையை செய்து செய்து நல்லா சேர்த்து வச்சிருக்கான், சேமிப்பு. அந்த சேமிப்பெல்லாம் ஒரு பயன் கொடுத்து தானே ஆகும். அப்படியாக இந்த கர்மாவானது இந்த சரீர சந்தானத்துக்கு அடுத்த சரீரம் எடுப்பதற்கு இதுவே அனாதியாக பீஜமாக இருக்கிறது. அதுக்கு தான் பீஜாங்குர நியாயம். இந்த நியாயத்தை எப்படி ஸ்தாபிக்கிறா? பீஜம் அங்குரம், பீஜாத்து அங்குர உற்பத்தி, தத்வத்து கர்மவசாத்து சரீர உற்பத்தி மாயாயாக ஜாயத்தே அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது கொள்கை முடிவு. கர்மபாசஸ்து புண்ணிய கர்ம பாப கர்ம பேதாத்து த்விவிதா. இந்த கர்மாவை ரெண்டு விதமாக ஒத்துண்டே தீரணும். ஒரே விதமாகவும் கர்மா இல்லை, ஒரே விதமாக இருந்தாலும் பிரச்சனை. அப்போ தர்மா தர்மாத்மகம், இந்த கர்மா எப்படி இருக்கு என்றால் தர்ம வடிவமாகவும் அதர்ம வடிவமாகவும் இருக்கு என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். வேதாந்திகள் மீமாம்சகால் எல்லாரும் எப்படி ஒத்துக்கிறாளோ அதே போல நம்மளும் ஒத்துக்கொள்கிறோம். மூன்றாவது கொள்கை முடிவு. கர்த்தாதி சாதன பேதாத்து விசித்திர போக பேதாத்து ஆத்மக பல தரிசனாத்து கர்மாக்கியம் வைச்சித்ரியம் பவதி. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த கர்மா பலவிதமாக போகத்தை நாம் இந்த கர்மாவினாலே செய்வதாலே, சுகம் துக்கம் இவற்றையெல்லாம் இந்த கர்மாவின் பயனாக நாம் அனுபவிப்பதாலேயே இந்த கர்மா என்பது விசித்திர ரூபமானது, பலவாக இருப்பது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த மாயைங்கிறது ஒன்னே ஒன்று தானா, இல்லை இதில் ஏதாவது பேதம் இருக்கான்னு கேட்டால் ரெண்டு பேதம் இருக்கு. சுத்த புவனம் அசுத்த புவனம்னு நேத்தி உலகத்தை ரெண்டா சொன்னோம், மூணா சொன்னோம். அப்ப ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு உபாதானம் உண்டா? இந்த மாயை ஒன்னே மூலம்னு சொன்னீங்களே, இதுவே வேற ஆயிடுமான்னு கேள்வி. இல்லை, அசுத்தத்தில் இருந்து ஒருபோதும் சுத்தம் தோணாது. தோன்றுமா? அசுத்தத்திலேருந்து எங்கேயாவது சுத்தம் தோன்றுமா? தோன்றாத. அப்போ என்ன பண்ணணும்? சுத்த புவனங்களுக்கு ஒரு உபாதானம், அதற்கு பேர் பிந்து. இப்போ தெரியுதா பிந்து அஞ்சாவது பாசம் எப்படி வருது? நாலே தான் இவர் பாசம்னு முதல்ல சொல்லிட்டார். அஞ்சாவது பாதம் எப்படி வருது? சுத்த புவனத்துக்கு உபாதான காரணமாக ஒரு பிந்து என்பதை ஒத்துக்கொள்கிறோம். மாயோ பரிமஹா மாயா ஆகமம் சொல்லுது. அதனால இந்த மாயைக்கு
மகாமாயை மாயைன்னு ரெண்டை ஒத்துக்கிறோம். மகாமாய சுத்த புவனத்துக்கு, சுத்தாசுத்தத்துக்கு. ஏன்னா அப்படி சுத்தம்னா என்ன? சுத்தம்னா கலை, வித்யா, வித்யான்னா ஞானம், கலை, இதெல்லாம் இந்த மாயையிலேருந்து உண்டாகுது. அதனால் இந்த மாயையிலேருந்து காரியமாக வரக்கூடிய தத்துவங்களில் ஒரு சிலது நல்லதும் பண்ணுது நமக்கு. அதனால் இது நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. அதனால் இந்த மாயா பாசத்தை, மாயையை மிஸ்ராத்வாவுக்கு உபாதான காரணமாக வச்சாச்சு. அப்போ முற்றிலும் அசுத்தமான உலகம் ஒன்று இருக்க அசுத்தாத்வாவுக்கு, அதுக்கு எது உபாதானம்? பின்னாடி சொல்ல போகிறார். பிரகிருதி மாயான்னு பேர், பிரகிருத்தின்னு பேர். இந்த மாயையினுடைய பிரதான புத்திரியாட்டம் அவ ஒருத்தி இருக்கா. மாயாயாக உற்பன்னா பிரகிருதி ஏஷா, அவதான் பிரதானமாக இருக்கா. அந்த தத்துவம் பிரதான தத்துவம், அவ்யக்த தத்துவம். அதை பற்றிலாம் பின்னாடி படிக்க போகிறோம். அப்படியாக இந்த மாயை என்பது சைவ சித்தாந்தத்திலே இரண்டு வகையாக, அசுத்தத்திலே மாயை என்றும், சுத்த புவனங்களுக்கு சுத்த மாயை, அதற்கு தான் பிந்து என்று பெயர். அதுவே ஜடமாக இருக்கின்ற போது குண்டலினின்னு பெயர். அந்த பரம பிந்துவுக்கு தான் பரநாதம் என்று பெயர். இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மகா மாயைங்கிறது ஒன்று இருக்குது. ஆக இந்த சைவ சித்தாந்தத்தில் பரமகாரண விஷயத்தில் அந்த ரெண்டு விதமான இதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா அனித்தியத்துவமானால் உபாதான காரண விஷயத்தில் பரமகாரணத்துக்கு அனித்தியத்துவம் வந்துவிடும். அதனால் ரெண்டு மாயையை ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்தது, மாயாயாக பாசத்துவம் உத மாயேயஸ்ய பாசத்துவம் இது சேத் சொன்னார். ஏன் இப்படி இருந்தா என்ன? மாயைக்கு வேணா பாசம்னு ஒத்துக்கலாம். அந்த மாயை நல்ல சைத்தன்யமான தத்துவங்களை உண்டாக்கிடக்கூடாதா? இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு நல்லதாக இருக்கக்கூடாதான்னார். அது எப்படி? காரணத்தில் இருக்கிறதெல்லாம் காரியத்தில் வருமா வராதா? வந்தே தீரும். அசத்திலிருந்து ஒருபோதும் சத்து உண்டாகாது. அதனால் அச்சித்திலிருந்து ஒருபோதும் சித்து உண்டாகாது. இது ஒரு சித்தாந்தம். அதனால் சொல்கிறார், இந்த ஸ்வதா பந்தகத்துவ அபாவாத், மாயை நமக்கு இப்போ நம்ம போய் மாயா பாசத்தை ஒத்துக்கணும்னு சொல்கிறீங்களே, மாயைன்னு ஒன்று எனக்கு தனியாக தெரியலையேன்னா, ஆமாம், அது நேரடியாக வேலை பண்ணல. அது என்ன பண்ணுது? தன்னுடைய காரியம் வாயிலாக நம்மை பந்திக்கிறதாம். மாயாயாக நேரடியாக பிரத்யட்சமாக நமக்கு பாதகத்துவம் இல்லை. அதனுடைய காரியங்களான தத்துவங்களாலே நமக்கு பாதிப்பு இருக்கு. அந்த தத்துவங்கள்லாம் நம்மளை மயக்கி காட்டுது, உண்மையை காட்ட மாட்டேங்குது. அதனால் அது பந்தகமாக இருக்கு. உண்மையை காட்ட இதுவளால் முடியாது. மாயை போட்ட 24 தத்துவங்களாலும் என்ன 30 தத்துவங்களாலும் என்ன பண்ண முடியாது? உண்மையை உணர்த்த முடியாது. அப்படி ஒரு இது மாயையினுடைய காரியங்களா 30 தத்துவம். மாயை 1 31, சுத்த தத்துவம் 5. இந்த 30 தத்துவம் மாயையிலேருந்து வந்ததோன்னா, இந்த மாயையிலேருந்து வந்ததால் என்னன்னா அது எல்லாம் நித்தியமே பண்ண முடியாது. ஏன்னா அது அச்சித்திலிருந்து வந்ததுன்றதால சொல்கிறார். ஆத்திரத்து காரணாதீனத்வாது காரணஸ்ய லட்சணம் உக்தம். அதனால தான் மாயா காரியஸ்ய து விஸ்திருத்தத்வாது பశ్చాத் உச்சத்தை. இதுக்குடைய மாயா காரியங்களை தான் இப்போ முதல்ல சொல்ல போகிறார். ஏன்னா இப்போ இனிமேல் தத்துவத்தை பற்றி பாசத்தை சொல்ல போகிறார். அப்போ உடம்புக்கு காரணம் கர்மா, உடம்புக்கு உற்பத்தி இடம் பாசம், மாயா பாசம். ஆகையினால இதையெல்லாம் சொல்லி முடித்து முதற்காரணத்தை முதல்ல சொல்லிட்டார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தினால மற்றதை சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தினால இந்த பாசத்ரயத்தை சொல்லி, இந்த சக்திக்கு உபச்சாரமாக தான் பாசத்துவம் இருக்கு. இந்த மாயையை சக்தியையும் திரோதாயிய சக்தியையும் சிவசக்தின்னு சொல்லிட்டீங்களே, அது போய் பாசத்தில் வேற சேர்த்துட்டீங்களே, இது எப்படி பொருந்தும்னு கேள்வி. அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தில்
சரியான பதிலை உரைக்கிறார் நூலாசிரியர். பாசானுகிராஹிகத்வாத் புருஷ திரோதாயிகாஹ விபோ சக்திஹி பாசத்வேனாபிஹிதா பாசாஸ்ச சதுர்விதாஸ்த்வேவம். பாசானுகிராஹிகத்வாத் புருஷ திரோதாயிகா விபோஹோ சக்திஹி பாசத்வேனாபிஹிதா பாசாஸ்ச சதுர்விதாஸ்த்வேவம். இவ்வாறு நான் சொன்னது போல பாசங்கள் 4 வகைதான் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சொல்லி, இந்த 4 வகையில் 2 வகையான மாயா திரோதாயிகா, இந்த 2ம் சிவனுடைய சக்தி அம்சம் உள்ளவை, ஆனாலும் பாசத்தில்தான் இருக்கும்னு சொல்லிட்டார். எப்படி, எதனால இந்த சக்தியை போய் பாசம்னு சொல்றீங்களே? எந்த காரணத்தினால் சொல்லப்படுகிறது? என்னைக்குமே சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி. தப்பு செய்கிறவன் கூட துணையா இருந்தாலும் அவனும் தப்பு செய்தவன் தான். அதுபோல ஆன்ம சைத்தன்யத்தை மறைக்கக்கூடிய ஆணவ மலத்துக்கு நீங்க சக்தி கொடுத்துருக்கேள, மர நன்னா மறைச்சிடு அவனை அப்படின்னு. அப்ப நீங்க என்ன ஆகுல, அதுக்கு துணை போகிற. பாசத்துக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி நன்னா மறைப்பா அப்படின்னா என்ன நியாயம்? அப்ப நான் எதுல சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்றார். பாசானுகிராஹிகத்வாத் ஹேத்து, சாத்தியத்துக்கு ஹேத்து. உன்னை சாதிக்க வேண்டும்னா அதுக்கு ஹேத்து வேணுமோன்னு. பாசானுகிராஹிகத்வாத் திரோதாயி பாசரூபா பாசானுகிராஹிகத்வாத், அதான் ஹேத்து. பாச வகையில் திரோதாயி என்பவள் பாசமே. ஏனென்றால் அது பாசத்திற்கு துணை போவதால், அதான் காரணம். ஏன் சக்தியை போய் பாசம்னு சொன்னோம்? அந்த சக்தி சுவாமி நினைச்ச உடனே தீட்சையில் அப்படியே விலகி நின்று அனுகிரக சக்தியாக மாறிடுது. யா திரோதாயி சக்தி சைவ சக்தி நிபாதாவசரே அனுகிரக சக்தி பவேத். அவ வேற இல்லை. அதனால அவளே தான் மறைப்பு சக்தி, அவளே தான் வெளிப்பு சக்தி. அப்பதான் சொல்றேன். அப்ப புருஷ திரோதாயிகா புருஷ பிரதிபுருஷேஷு திரோதான கிருத்திய காரிணி ஏஷா. இந்த வினையை அனுபவிக்கிறதுக்காகவே ஆத்மாக்களிடத்துல ஞானத்தை மறைப்பவளாக இருக்கா. இந்த சக்தி எப்படி இருக்கு? திரோதாயி சக்தி. அதுவும் நமக்கு தேவையா இருக்கு. அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எதுவுமே இல்லாமல் நிச்சிந்தோ நிர்விகாரோன்னு குழந்தை குட்டியை கூட பார்க்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரிலாம் இல்லாமல் என்ன பண்ணுது? தயையா கொடுத்து நமக்கு நம்ம சுகபோகங்களை நுகரும்படி பண்ணுதான். புருஷ திரோதாயிகா, இந்த திருத்திக்கணும். விபோஹோ, அது யார் இவள்? இந்த சக்தி யாது? திரோதாயி என்ற மலம். இந்த மல சக்தி யாருடையது? யார் கண்ட்ரோலில் இருக்கா? யார் பேச்சு இந்த சக்தி கேட்பா அப்படின்னா விபோஹோ, எங்கும் பரவி இருக்கின்ற பரமபதியாகிய சிவனுடைய சக்தி. ஏஷா சிவசக்தி, விபோஹோ சக்தி. அப்படியா? அந்த பரமசிவனுடைய சக்தி, அதை போய் பாசத்துவமா சொல்லலாமான்னா பாசத்வேன அபிஹிதா. பாசம்னே சொல்லல, பாசத்தன்மையோடு கூறப்பட்டாள். என்ன அழகான வார்த்தை பாரு. பாசத்தன்மை, பாசத்துவம். அவளை பாசம்னு நான் சொல்லலையே, பாசத்தன்மையோட கூடின்னு இருக்கா. அப்ப அதனால சொன்னேன் பாசத்வேன அபிஹிதா. அவளும் ஒரு பாசம்னு சொல்லப்பட்டாள். இவ்வாறாக
முன்னாடி பேசிய அந்த பாச பொருள், பாசங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது பதார்த்தம், திருத்தீயம் பதார்த்தம், அந்த திருத்தீய பதார்த்தத்தை நான் சதுர்விதாக, 4 வகையாக, பாசாக பாசங்கள், கதிதாக கூறப்பட்டன. இந்த சைவ சித்தாந்தத்தில் பாசங்கள் 4 வகையாக கூறப்பட்டன. சொல்லி முடிச்சுட்டாரா? ஆணவமல லட்சணம், அடுத்தபடியாக கர்மமல லட்சணம், அடுத்தபடியாக மாயாபாச லட்சணம், 4வதாக திரோதாயி பாச லட்சணம். இப்படி 4 வகையான பாசத்தினுடைய இலக்கணத்தை தான் சொல்லியிருக்கார். இப்ப இந்த பாசங்கள் எத்தனை வகைப்படும், என்னென்ன வேலை செய்யும், எங்கே உண்டாகுது, இது என்ன எப்படி இருக்குது, இந்த பாசங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த பாசத்தை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் பாச வகையில் தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் வருகிறது. இப்போ தான் தத்துவ பிரகாசம்ன்ற இந்த நூலினுடைய இந்த தத்துவங்கிற சொல்லுலேயே பதி, பசு, பாசம் 3 உண்டு. அதனால தான் இப்போ திருப்பதார்த்தத்தை விளக்கம். நீங்கள் தத்துவ பதார்த்தம்னா ஏதோ 36 தத்துவத்துக்கு மட்டும் 1 2ன்னு சொல்லிடுவாருன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை, தத்துவ சப்த செய்வ திருப்பதார்த்த வாச்சியம். அதனால தான் அந்த தத்துவத்துக்கு தோற்றத்துக்கு காரணமாக இருப்பவன் கடவுள், அந்த தத்துவத்தால் பயனடைபவன் ஆன்மா பசு, அந்த ஆன்மாவுக்கு பயனுடைத்ததாக அதுக்கு போக்கிய வஸ்துவாக இருப்பவை பாசம். ஆகவே பதி, பசு, பாசம் 3 சொல்லிட்டார். சரியா? இப்ப இந்த இடத்துல மாயாத்தீர்ணமான சுத்தாத்வஸ்வரூபம் பாசம் வதத்தி. இப்ப உலகத்தை 3ஆ பிரிச்சிட்டோமே, இந்த பாசங்கள் 3 இடத்துலையும் இருக்குமே, 3 உலகத்திலையும் மக்கள் இருப்பாதானே. அப்போ அந்த மக்களுக்கும் உடம்பு, அவளுக்கு செயல்பாடு கர்மா இருக்கும். சுத்த லோகத்தில் இருக்குவா என்ன, அவள் ஜடமா என்ன, அவளும் சித்து சைத்தன்யம், அவளுக்கும் ஞானம் இருக்குது, அவளுக்கும் கிரியை இருக்குது. அப்போ அந்த சுத்த புவன வாசிகள் புவனம் இருக்குது, அவளுக்கு அந்த புவன சரீரம் இருக்கும். அதனால் அதனுடைய சுத்தாத்வாக்கள் சங்கியை அது எத்தனை, எப்படி இருக்குது, அதையெல்லாம் சொல்ல போகிறார் இனிமே. சுத்தானி பஞ்ச தத்துவான்யாத்யம் தேஷு ஸ்மரந்தி சிவதத்துவம் சக்தி சதாசிவ தத்துவே ஈஸ்வர வித்யாக்கிய தத்துவே ச. 5 தத்துவம் சிவ தத்துவம், அதை அப்படியே சொல்றார். எவை அவை யாவை, பதில் இதான். சுத்தானி பஞ்ச தத்துவானி ஆத்யம் தேஷு ஸ்மரந்தி சிவ தத்துவம் சக்தி சதா சிவ தத்துவே ஈஸ்வர வித்யாக்கிய தத்துவேச்சா. முதல்ல சிவ தத்துவத்தை தனியாக பிரித்து உயர்வாக முதல் பாதத்தில் பத்தியை சொல்லிட்டார். பத்தியை போல தத்துவங்களுக்கெல்லாம் உயர்ந்த பாசமாக இருக்கக்கூடிய, காரண பாசமாக இருக்கக்கூடிய, மூல காரணமாக இருக்கக்கூடிய முதல் தத்துவம் சிவ தத்துவம். அதை தனியாக எதோடையும் சேர்க்காம உயர்வாக சொல்லிட்டார் முதல் பாதத்தால். அடுத்த பாதத்தில் 4 தத்துவத்தை 2 தத்துவமாக சொல்கிறார். சக்தி சதா சிவ தத்துவே. தத்துவம் என்ன, சப்தமி இல்லை, பிரதம த்விவச்சனம். ஈஸ்வர வித்யாக்கிய தத்துவே, தத்துவம் தத்துவே தத்துவானி. அதனால் இவை 2 தத்துவம், அவை 2 தத்துவம், ஆக 4. சிவ தத்துவம் 1, 5. இவையெல்லாம் சுத்தாத்வ தத்துவங்கள், சுத்த புவனத்தில் இருக்கிற தத்துவங்கள்னு சொல்லி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பதார்த்தத்தை பார்ப்போம். சுத்தானி, சுத்த தத்துவானி. சுத்தானின்னா சுத்தமான தத்துவங்கள், அதில் மாசற்ற தத்துவங்கள்னு அர்த்தம். பஞ்ச தத்துவானி 5 தத்துவங்கள். அது என்ன, சிவ தத்துவம். சிவ தத்துவம்னே ஒன்றுக்கு பேர்.
இந்த இடத்துல சிவம்னா அந்த பதியான சிவத்தை வச்சுக்க கூடாது. அந்த பதியினுடைய அருளால் தோன்றிய மங்களத்தை செய்வதுன்னு அர்த்தம். 3 லோகத்துக்கும் மங்களத்தை செய்யக்கூடிய சிவம்னா மங்களம், சுத்தம்னு அர்த்தம். சுத்தத்வாத் சிவமித்யுக்தம். அதனால சுத்தம் சிவமிதி புரோக்தம்னு ஆகமங்கள்லாம் சிவசப்தத்துக்கு தூய்மையை தான் சொல்லுது. அதனால அந்த சுவாமியே உலகமெல்லாம் உண்டாகிறதுக்கும் எல்லா தத்துவங்கள் உண்டாகிறதற்கும் முதற் காரணமாக அந்த அம்சமாக தத்துவமாக இருக்கிறார். அந்த சிவ தத்துவம் வேற சிவம் வேற போட்டு குழப்பிக்க கூடாது. அப்படியாக சிவ தத்துவம் ஆத்யம், இதுதான் முதலாவது. நம்ம முதலாவதுன்னா நம்ம என்ன நினச்சிப்போம், கீழேந்து மேல் வரைக்கும் 1 2 போடுன்னா கீழேந்தும் போடலாம் மேலேருந்தும் போடலாம் இல்லையா? நம்ம இருக்கிற உலகம் பிருத்திவி தத்துவம், அது 36வது தத்துவம் மேலே கடைசியில் இருக்குது சிவ தத்துவம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த நூலாசிரியர் சைவ சித்தாந்தத்தில் இவர் என்ன சொல்கிறார், அங்கதான்பா ஆரம்பம், இது முடிவு. நீ இங்கேருந்து தான் அங்கே போகணுமே தவிர அங்கே இருக்கவாள்லாம் இங்கே வரப்போகிறது இல்லை. அதனால் நான் சிருஷ்டி கிரமத்தில் சொல்லிடுறேன். முதல் எதுன்னா சிவ தத்துவம் தான் ஆத்தியம். என்ன சொல்கிறார், சிவ தத்துவமேவ ஆத்தியம், நத்து பிருத்திவி தத்துவம். சம்மார கிரமமாக எடுத்தால் நம்ம இங்கேருந்து அங்கே போகணும்னா இங்கேருந்து சுத்தி பண்ணிட்டு போய்க்க வேண்டியது தான். ஒவ்வொரு படிப்படியாக ஏறி மேலே போகணும். அப்படியாக சொன்னார். ஸ்மரந்தி, இந்த சைவ சித்தாந்த பூர்வாச்சாரியார்கள் இப்படித்தான் சிவ தத்துவத்தையே முதன்மையான தத்துவமாக கருதுகிறார்கள். அதை ஒருபோதும் பின்னுக்கு தள்ளுவதில்லை, இவா கொள்கை. அடுத்தது சக்தி சதா சிவ தத்துவே, 2வது தத்துவம் சக்தி தத்துவம், 3வது தத்துவம் சதாசிவ தத்துவம். அடுத்தது ஈஸ்வர வித்யாக்கிய தத்துவேச்ச, ஈஸ்வர தத்துவம் வித்யா தத்துவம். இந்த வித்யா தத்துவம் எங்கே இருக்கு, சுத்த புவனத்தில், சுத்தத்தில் இருக்கிற வித்யா தத்துவம். அசுத்தத்தில் ஒரு வித்யா தத்துவம் இருக்கு. சுத்தத்தில் இருக்கிற வித்யா தத்துவத்தால் இந்த வித்யா தத்துவத்துக்கு சுத்த வித்யா தத்துவம்னு பேர். அசுத்தத்தில் இருக்கிற மாயையிலேருந்து வந்த வித்யா தத்துவத்துக்கு அசுத்த மாயான்னு சொல்கிறது இல்லை, கௌரவமாக வித்யான்னே சொல்லிடுறோம். அதை வெறும் வித்யா, சாதாரண வித்யா. இந்த வித்யா யாரு, மகாவித்யா, சுத்த வித்யா. இப்படி 2 பேதத்தை நாம் சொன்னோம். இப்போ இங்கே வித்யாக்கிய தத்துவம், அவளுக்கும் வித்யான்னு தான் பேர். இப்படியாக 5 தத்துவங்கள்ன்றத சொன்னார். இதில் அர்த்தம் சுகமம், சுத்தங்களான தத்துவங்கள் 5. அவற்றுள் சிவ தத்துவத்தை முதற்காரணமாக சொல்லுகிறார்கள். சக்தி தத்துவம், அடுத்தது சதாசிவ தத்துவம் ஆகிய இவற்றையும், ஈஸ்வர தத்துவம், வித்யா தத்துவம் ஆகிய இவற்றையும் சிவ தத்துவமாக சொல்லுகிறார்கள் சைவ சித்தாந்திகள். அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரார்த்தம். அதனால சுத்த தத்துவங்கள் 5 இவையெல்லாம் நித்தியமானவையா அனித்தியமானவைகளா? ஒரு பெரிய கேள்வி. நித்தியம்னு ஒத்துண்டுட்டா, நித்தியமாயின் படைத்தல் பொருந்தாது. நித்தியம்னு ஒத்துண்டா என்ன ஆகும்? அப்போ படைக்கவே வேண்டாமே, படைக்கலே தேவையில்லையா? அதான் நித்தியமாச்சே, அதை எதுக்கு படைக்கணும்? நித்தியமாயின் படைத்தல் பொருந்தாது. சரி, இந்த தத்துவங்கள்லாம் அனித்தியம்னு சொல்லிடலான்னா இதுக்கு எது உபாதானம்னு பேர் வந்துடும். ஆகையினால இந்த 5ல் முதலாவதான சிவத்தத்துவம் பிந்துவுக்குள் விளங்குகிறது. இந்த சிவத்தத்துவம் தோன்றியதுன்னு சொல்றது இல்லை. தோன்றினால் என்ன ஆகும்? மறைவு வந்துடும். அப்ப இந்த சிவத்தத்துவம் என்பது யாது? பெரிய கேள்வி. மகாமாயான்னு சொன்ன சுத்த புவனங்களுக்கெல்லாம் ஒரு உபாதான காரணமாக, முதற்காரணமாக, பயிர்களுக்கு நிலம் போல ஒரு இடம் பெருசா இருக்குன்னு, அதில்
கலக்கப்பட்ட இடத்துக்கு சிவதத்துவம்னு பேர். எங்கே சேடை ஓட்டி வச்சிருக்கோமோ அதுக்கு நாத்தங்கால்னு பேர். மற்ற இடம்லாம் வெறும் கரம்பா இருக்கும். அதுபோல் மகாமாயைங்கிற பெரிய பரப்பளவில் சுவாமியினுடைய அருட்சக்தி பார்வை எங்கே பதிந்துதோ அதுக்கு க்ஷோபம்னு பேர், கலக்கிறது. அப்படி கண்ணால் பார்த்த உடனே துபு துபு துபுன்னு உண்டாகுது. அந்த பார்வை பதிந்த இடத்துக்கு சிவதத்துவம்னு பேர். சிவதத்துவம் தனியாக உண்டாகலை, புரிஞ்சுதா? அதை தான் சொல்கிறேன். இதனால தான் நம்ம பூதத்துவத்தில் சொல்லும்போது சிவதத்துவே ததபி அக்ஷுப்த ரூபே பிந்தௌ விலீனமிதி பாவையே. எது எதுலேருந்து வந்ததோ அது அதில் தான் ஒடுங்கும். அப்போ காரணம் காரியம். அப்போ சிவதத்துவம் காரியம் உண்டாகுதுன்னு அர்த்தம். ஆனால் உண்டாகுதுன்னா தானாக வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்படியாக இதுவே முதல் தத்துவம் முக்கிய காரணம். பரம உபாதான தன்மையுடன் முதல் காரணமாக இருப்பதால் இதற்கு மாயை போலவே நித்தியத்தன்மை கூடும். நித்தியத்தன்மை இதனால் கெடாது. பாசமெல்லாம் நித்தியன்றதால மகாமாயையும் நித்தியம், மாயையும் நித்தியம், இந்த சிவதத்துவமும் நித்தியம், நித்தியத்துவமும் கெடாது. அப்படியாக அதனால் மற்றைய நான்கும் அந்த பிந்துவின் காரியங்கள். இது காரியமா இல்லை, ஆனால் இந்த மற்ற நாளும் இருக்க சக்தி, சதாசிவ, ஈஸ்வர, வித்யா, இந்த 4 தத்துவமும் எதனுடைய காரியம்? அந்த பிந்துவிலிருந்து தோன்றியது. காரியம்னா மண்ணிலேருந்து குடம் மட்டுமா வரும்? குடம், குத்து விளக்கு எது வேணாலும் செய்வோம். அகல் விளக்கு செய்வோம், பாலிகை செய்வோம், ஆயிரக்கணக்கான விதமாக செய்கிறோம். அதுபோல் அந்த பிந்துவிலிருந்து 4 தோன்றியதான். என்ன தோன்றியது? முதல்ல சக்தி தத்துவம் தோன்றிற்று. அந்த சக்தியே 3 விதமாக மாறிற்று. ஆக மொத்தம் 4 விதமாக பிந்துதான் காரணமாக தோற்றுவித்ததுங்கிறது சித்தாந்தம். அதை பற்றி அடுத்த ஸ்லோகத்திலே சொல்கிறார். இந்த 5 விதமான தத்துவங்களோட சட்டையை அணிந்த ஆத்மாதான் இன்ப துன்ப வேதனாத்மா வடிவமான போகத்தை அனுபவிப்பதற்கு உரியதாகும். இந்த 5 சுத்த தத்துவத்தை ஏன் ஒத்துக்கணும்? இதனால் என்ன லாபம் அப்படின்னா, இந்த 5ம் இவனை பாதுகாக்கிறது. 5 கோஷங்களை போல இந்த பஞ்ச தத்துவமும் இந்த ஆத்மாவை வழி நடத்துவதற்கு பிரேரக தத்துவங்களாக இருக்கு. அதனால் உயர்ந்த தத்துவம். இந்த 36 தத்துவத்தை 3 வகையில் பிரிவாக்க போறார். ஒன்று அனுபவிக்கப்படும் தத்துவங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொன்றுத்துக்கு ஆதாரம், ஆதேயம், நெய் வேணும்னா ஒரு பாத்திரம் எடு, சாதம் வைக்க ஒரு ஸ்தாலிபா எடு, இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? போகத்துக்கு சில பொருள்களை நாம் கை கொள்கிறோம். அதை செய்யணுமா, அதுக்கு ஒரு கரண்டி கொடு, கருவிகள் தேவைப்படுது. இப்படி போக்தாவான இந்த ஆன்மாவுக்கு அனுபவ பொருள்களாக இருப்பவை 24 இருக்கு. அதுக்கு பேர் போக்ய தத்துவங்கள். பின்னாடி சொல்ல போகிறார், நமக்கு முன்னாடியே தோணிடுது. அடுத்தபடியாக அப்படி அந்த போகத்தை இருக்குது, அதை அனுபவிக்கணுன்றது ஞானம் வேணுமே. சில பேருக்கு எதிர்க்கே இருக்கும் பழம், பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதை எடுத்து சாப்பிட்டா பசி போயிடுங்கிறது தெரிஞ்சு, அந்த பழம் இருக்கிறது இவன் கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் அதை எடுத்து சாப்பிட்டா தானே பசி போகும். அப்போ அவனுக்கு அறிவு தேவை, அவனுக்கு நினைவாற்றல் தேவை, அவனுக்கு கண்ணு தேவை, இவ்வளவும் தேவைப்படுது ஒரு பசியை போக்கிக்க. அதுபோல போக்கிய வஸ்துக்களான 24 தத்துவத்தையும் இவன் நுகருவதற்கு இவனுக்கு அந்த போக்திருத்துவ சக்தியை கொடுக்கக்கூடியது, ஆத்மாவுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய தத்துவங்கள் 7. இந்த 7 இல்லாமல் இவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 7ல் முதல் காரணம் மாயை, அது உபாதான காரணமாக முதல் காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் கலாதி பஞ்சகம், அதுதான் பஞ்ச தத்துவ சட்டை. கால, நியதி, கலா, வித்யா, ராகம், இதான் கலாதி பஞ்சகம்னு வா.
சில பேர் காலாதி பஞ்சகம்னு வா, எல்லாம் ஒன்று தான். கால தத்துவம் முதல்ல உண்டாச்சு, செயல்பாட்டில் கலா தத்துவம் முந்தின்ட்டுது, கால தத்துவம் மூணாவதாக வேலை பார்க்குது. பிறந்த உடனே தானே ஜாதகம் குறிக்கிறோம். அது போல தான் பிரவிற்த்தி கிரமம் சிருஷ்டி கிரமம்னு ரெண்டு சொல்கிறாரு, இதில் பின்னாடி சொல்ல போகிறார். ஆகையினால இந்த கலாதி பஞ்சகம் 5, மாய 1 6, இந்த கலாதி பஞ்சகம் சேர்ந்ததும் ஆத்மாங்கிறவனுக்கு என்ன ஆயிடுது, இந்த 24ஐயும் அனுபவிக்கக்கூடிய ஒரு திறமை வந்துடுது. ஆக்டிவேட் ஆகி இவன் திடீர்னு அத்தனையும் எடுத்து அனுபவிக்கிறான். கண்ணால் பார்க்குறான், காதால் கேட்குறான், வாயால் பேசுகிறான், விறுவிறுன்னு ஆரம்பிச்சிட்டான். எப்படிலாம் வந்தான்? போக்தா, போக்தாவாகும் தன்மை இந்த கலாதி பஞ்சக தத்துவம் எப்போ சேருதோ அதனால தான் வந்தது. அதனால் புருஷத்துவம் ஏத்தி, புருஷ தத்துவங்கிற ஒரு தத்துவத்தை இவன் அடையிறான். 36 தத்துவத்தில் புருஷ தத்துவத்தை ஒத்துருக்கோம், அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. புருஷ தத்துவம் வேற, பசுன்னு சொன்ன ஆத்மா வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். தத்துவம் காரியம், ஆத்மா காரியம் இல்லை, வித்தியாசம் இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு புருஷ தத்துவம், அதாவது அனுபவித்து போக்திருத்துவம், இந்த உடம்பு செயல்பாட்டுக்கு கர்த்தா, நான் செய்தேன், நான் செய்கிறேன், நான் பார்க்கிறேன்னு சொல்றான, அதுக்கு நான்றவனுக்கு புருஷத்துவம், பும்ஸ்துவம், புமான்னு பேர். ஆகையினால பும்போகம், போக்தாவாகும் தன்மை இந்த 7 தத்துவத்தால் வருது. அதனால அந்த 7க்கும் ஒரு பேர் வச்சா, போக்திரு தத்துவம். என்ன பேரு? அனுபவிப்பதற்கு துணை புரிவான போக்தாவான ஆத்மாவை சார்ந்த அறிவு சார்ந்த தத்துவம். இதனால கீழே உள்ளத்துக்கெல்லாம் ஆத்ம தத்துவம்னு சொன்னான். இந்த ஆத்மாவுக்கு துணையா கருவிகளா இருக்குன்னு 24. இந்த 7ம் அந்த 24ஐயும் அனுபவிக்கிற அறிவை கொடுக்கறதால இதை வித்யா தத்துவம்னு சொன்னான். ஏன்னா வித்யை இதுக்குள்ள இருக்கு, கலை இருக்கு, வித்யை இருக்கு, புத்தி இருக்கு, மனசு இருக்கு. அதனால இந்த 7 தத்துவத்தில் என்ன சொன்னா, மாயையும் புருஷத்தன்மையும் இருக்கிறதால இதை வித்யா தத்துவம்னு சொல்லிட்டான். மாய சிவசக்தி தானே. அதனால் இதுக்கு மேலே உள்ள 5ம் சுத்தமாகவே இருந்து இவனுக்கு நல்ல வழியை உள்ள இருந்து செய்யனுக்கு தூண்டுறார். அதனால் அதுக்கு பிரேரக காண்டம், அந்தர்யாமியா இருந்து தூண்டின்ண்டே இருக்கான். அதனால் அந்த 5க்கு என்ன பேர்? போஜயித்ரு காண்டம். என்ன காண்டம்? போஜயித்ரு காண்டத்தில் 5 தத்துவம். அது என்ன பண்ணுது? பிரேரக காண்டம், பிரேரயத்தி சோதயத்தி. அஸ்மானே தர்மம் குரு, தர்மம் குருன்னு நம்மளை என்ன பண்ணுது? குரு குரு குருன்னு நம்மளை துரு துரு துருன்னு ஓட வைக்குது. அது இல்லைன்னா கேனாப்பி தேவேன ஹிருதி ஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோமின்னா துரியோதனன் சொல்கிறான். இப்படி எவ்வளவோ இருக்குது. அதுதான் உள்ளத்திலே இருந்து என்னை ஆட்டுவிக்கின்றான், நான் ஆடுகின்றேன். ஞான அழகாக சொல்லுவார் மாணிக்க வாசகர். உடலிடம் கொண்டாயின் என்ன சொல்வா? அதாவது யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாயை, வானாகி நின கூத்தாட்டுவானாக நிற்கிறான். பிரேரகன்னு அர்த்தம். கூத்தாட்டு அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என்று சொல்லி வாழ்த்துவனேன். இப்படி யான் எனது, அதான் இந்த பும்ஸ்துவம். இப்போ புரிஞ்சுதா? அப்படியாக இந்த சுத்த தத்துவத்தை பற்றி சொல்லி முடித்தார். இப்படியாக இதனுடைய கருத்து, பந்தத்தை உடைய ஆன்மாக்களுக்கு அறியாமை உடையாய் இருக்கும் தன்மை, கர்த்தாவாக இருக்கும் தன்மை ஆகிய இவை சித்திப்பதற்காக மாயையிலிருந்து நேராகவும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் முறையாக தத்துவங்கள் தோன்றுகின்றன. அந்த தத்துவங்கள் சுத்த தத்துவங்கள் 5 அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ஸ்லோகம் பார்த்தோம்.
அந்த சுத்த தத்துவங்கள் 5 சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம் முதலானவை என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பிலே காண்போம், தொடரும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். யசிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோசம் ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்களம்.